நல்லா இருக்குமா? சிவாய நமமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பமா, விநாயகர் துதி பாடுங்கம்மா. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது, வழிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வள்ளி வளமுறை. திருச்சிற்றம்பலம். நிஷாமா, நாலூர் துதி பாடுங்கம்மா. சிவாய திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவல் ஊரர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி. சிவாய நம. நன்றிங்கம்மா. அம்மாவுடைய வகுப்பு நாளைக்கு தான், வெள்ளிக்கிழமை தான் நம்ம அம்மாவுடைய வகுப்பு. ஆனாலும் இன்னைக்கு மாத்தி போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் அம்மாவுக்கு மாத்தி இன்னைக்கு போட்டிருக்கோம் வகுப்பு. நாளைக்கு நம்ம ஐயாவுடைய வகுப்பு, வெங்கடேசன் ஐயாவுடைய வகுப்பு. அது மாதிரி திங்கக்கிழமை நம்மளுடைய திருமந்திரம் வகுப்பு ஐயாவுக்கு ஸ்ரீருத்ரம் படிக்கிறதுனால, அவர் கோயிலில் கார்த்திகை மாதம் திருவிழான்றதுனால ஐயா என்ன பண்ணுறாரு, மாற்றி கொடுக்க முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா 8:30 மணிக்கு வைங்கன்னாரு. 8:30 மணிக்கு நம்ம அடியார் வர முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்கிறோம், வியாழக்கிழமை நம்ம ஐயாவுடைய வகுப்பை திங்கக்கிழமை வச்சிருக்கிறோம், வெங்கடேசன் ஐயாவது. அதனால வெள்ளிக்கிழமையும் உண்டு வெங்கடேசன் ஐயாவது, திங்கக்கிழமையும் உண்டு. திருமந்திரம் வகுப்பு இதோட வியாழக்கிழமை. அதனால அடியாறுகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இணைய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா வாருங்கள்லாம்மா, உங்களுடைய வகுப்பு ஆரம்பிக்கலாங்கம்மா. நன்றிம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத சிவ பரம்பொருளின் பெருங்கருணையினால் பெரிய புராணம் என்று போற்றி வணங்கப்படுகின்ற திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் செய்தருளிய அருள் நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்புல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்பிற்கு செல்வது சிறப்பாக இருக்கும். ஓம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சென்ற வகுப்புல பார்த்தது அங்கம் போதி ஓர் ஆரை மேற்றலி என்று திருவாரை மேற்றலிக்கு சென்று வணங்கி, அதுக்கப்புறம் இன்னம்பர் சென்று வணங்கி
இறைவன் தான் விரும்பிய பொன் தரவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்புறம்பயம் வந்து இறைவனை வணங்குகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அங்கம் ஓதி ஒரு ஆரை மேற்றலி என்று திருப்பதிகங்கள்லாம் சென்று வந்ததை நகச்சான்றாக இந்த பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். திருப்புறம்பயம் செல்லும் பொழுது அங்க இருக்கிற அடியார்கள்லாம் வந்து திருவெண்ணை நல்லூரிலே சமஸ்தரும் அறியும்படி ஓலை தந்து ஆட்கொள்ள பெற்ற ஒப்பில்லாத அடியவரும் இறைவனுக்கு தோழரும் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நம்முடைய திருப்பதிக்கு எழுந்தருளி வருகின்றார் சொல்லிட்டு கோயில் வாசல்லே நின்று அவரை எதிர் நின்று வரவேற்று அழைத்து கொண்டு போகின்றார்கள். என்ன பண்றாரு, எப்போது கோபுரத்தை இறஞ்சி வணங்கி, அது முறைமை இல்லையா, கோயிலுக்குள்ள சென்று வலம் கொண்டு வணங்கி அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து இறைவனை பாடி வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் வந்து கூடலை ஆற்றூருக்கு நெருங்குகின்றார். அந்த ஊருக்கு வந்து வருகின்றார். அது எப்படிப்பட்ட இறைவன், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எப்போதும் வந்து இந்த இறைவன் அருளியபடி அந்த திருமண கோலத்தோடு விளங்குகின்றவர். அப்படிப்பட்ட அழகான வாசனை பொருந்திய மலர் மாலைகளை அணிந்திருக்கின்ற மணக்கோலத்தில் இருக்கின்ற வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வன்னியும் கொன்றையும் தும்பையும் வெள்ளடம்பும் திங்களும் தூய நீராகிய கங்கையும் அணிந்திருக்கின்ற சிவபெருமான் வீட்டிருக்கின்ற சிவஸ்தலங்கள் தோறும் வணங்கி கொண்டே எங்க வராரு அப்படின்னு சொன்னா திருக்கூடலையாற்றூர் சார அங்க வந்து கிட்ட வராரு. ஆனா போகல, ஏன் திருமுதுகுன்றத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு குறிப்பு, அந்த குறிப்பை பற்றி கொண்டு திருமுதுகுன்றம் ஆகிய இப்ப விருதாச்சலம் சொல்ற அந்த ஊருக்கு போயிட்டு இருக்காரு. பக்கத்துல திருக்கூடலையாற்றூர் வந்தும் அங்க போகல. சுவாமிக்கு வந்து அடியான் தன்னை வந்து தரிசித்து வணங்க வேண்டும்ன்ற ஒரு பேரன்பு அருளும் இறைவன் மனசுல. அதனால என்ன பண்றாருன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வருகின்ற வழியிலே ஒரு வேதியராக வடிவெடுத்து நிற்கின்றார். அது மெய்ப்பொருள், மெய் பரம்பொருள், சத்து பொருளிலே அழியாத பொருள், உண்மை பொருள். அத்தகைய இறைவன் என்ன பண்றாருன்னா, ஒரு வேதியர் வடிவு கொண்டு முப்புரி நூல் ஆகிய வேதம் ஆகிய முப்புரி நூலை தாங்கி கொண்டு நம்பியார முன்பாக நின்றிருக்கின்றார். வழியில யாராவது பார்த்தா நம்ம புதுசா ஒரு ஊருக்கு போகும்போது கேட்போம் இல்லைங்களா, வழி என்னன்னு சொல்லிட்டு. அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்றாரு, அந்த இறைவனுடைய திருக்கோலத்தை கண்ட உடனே உள்ளத்தில் வந்து நெகிழ்ச்சி ஏற்படுகின்றது அன்பினால. அவர் என்ன சொல்றாரு, நான் முதுகுன்றம் செல்ல வேண்டும், அதற்கு வழியை சொல்லுங்கள் சொல்ல சுவாமி என்ன சொல்றாரு, நீ திருமுதுகுன்றம் போனோம்னா இந்த திருக்குடலையாற்று வழியாக சென்றுதான் திருமுதுகுன்றம் அடைய வேண்டும், அந்த வழி இதுதான், நான் அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அழைத்து கொண்டு திருமுதுகுன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே தன்னுடைய கோயிலுக்கு வர வைக்கணும். இந்த உள்ள குறிப்போடு சுவாமி என்ன பண்றாரு, அவரை அழைச்சிட்டு போறாரு. கோயில் அருகாமை வந்த உடனே இறைவன் மறைந்து விடுகின்றார். அதை பார்த்த உடனே தெரியுறதுக்கு வந்து அதிசயமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுது. இறைவன் நம் பொருட்டு திருமேனி தாங்கி எழுந்தருளி வந்து ஆட்கொண்டு அருளுகின்றாரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் இறைவனை தரிசிக்காம இருக்க முடியுமா? உடனே என்ன பண்றாரு, எப்படி பாடுறாரு அப்படின்னு சொன்னா, வடிவுடை மழு ஏந்தி, சென்ற வகுப்புல பார்த்தோம், இறைவன் வடிவுடைய மழுவேந்தி இருக்கின்றார். ஒவ்வொரு பாடல்லையும் வரும். திருக்கூடலை ஆற்றூர்ல மகுடம்னு சொல்லுவோம், திருப்பியும் இந்த ஒரே வரி எல்லா பாடல்களையும் வரும். அடிகள், அதாவது அதிசயம் போந்த அது அரியேனே அப்படின்னு. இறைவன் இவ்வாறு நின்று என்னை வழிகாட்டி கொண்டு வந்து திடீர்னு மறைஞ்சிட்டாரு, அவர் எங்க போனாருன்னு தெரியல, அந்த அதிசயம் அரியேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறைவனை போற்றி வணங்கி திருத்தலத்துக்கு சென்று உமையன்னையோடு வீற்றிருந்து இறைவன் அருள் புரிவதை போற்றி வணங்கி பாடுகின்றார். அது எப்படிப்பட்டதுன்னா, பீடுயர் கோயில், ரொம்ப சிறப்புமிக்க அந்த கோயில்ல சென்று வணங்கி கூடலை ஆற்றூர் இறைவனை உமையன்னையும் வணங்கி கொண்டு அடுத்து திருமுதுகுன்றுக்கு செல்கின்றார். 105வது பாடல்ல இருந்து நம்ம பார்க்கணும், இருந்தாலும் 104வது பாடல் அதை பார்ப்போம். கூடலை ஆற்றூர் மேவும் கொன்றைவா சடையினார்தாம் பீடு உயர் கோயில் புக்கு பெருகிய ஆர்வம் பொங்க ஆடக பொதுவில் ஆடும் அரைகழல் வணங்கி போற்றி நீடு அருள் பெற்று போந்து திருமுதுகுன்றில் நேர்ந்தார். திருக்குடலை ஆற்றூரில் வீற்றிருக்கின்ற இறைவன் எப்படிப்பட்டவர்,
பிரணவ புஷ்பமாகிய கொன்றை மாலையை சடைக்கு அணிந்தவரும் பார்த்தோம் இல்லையா? சுவாமி திருமார்பிலும் திருமுடியிலும் கொன்றை மாலையை அணிந்திருப்பார். அத்தகைய இறைவன், கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற இறைவன் கூடலையாற்றூரில் விளங்குகின்றார். அது எப்படிப்பட்ட திருத்தலம்னா பீடு உயர் கோயில். பீடுனா பெருமையா சிறந்த உயர்ந்த அந்த கோவில். அத்தகைய கோயிலுள்ளே புகுந்து பெருகிய ஆர்வம் பொங்க, ஏற்கனவே இறைவன் மீது இருக்கின்ற அன்பு பக்தி காண வேண்டும் அப்படின்ற ஆர்வம் மேலும் மேலும் பொங்க. ஏன் அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாச்சுன்னா, சுவாமியே என்ன பண்றாரு, வழியில இவரு அந்தனாகி வழிகாட்டி ஈர்த்து ஆட்கொண்டு அருளுகின்றார் இல்லையா? நம்மள ஆட்கொண்ட இறைவன் எந்த திருக்குறள் இங்க இருக்கார் அப்படின்னு காணணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தோடு வந்து ஆடக பொதுவில் இந்த பொன்னால் ஆன திருச்சிற்றம்பலத்தில் நித்தம் எப்போதும் நடனம் புரிந்து கொண்டே இருப்பார் இல்லையா? அந்த நடனம் நிகழ்ச்சினா அந்த சராசரமும் பயன்படும். அதனால எப்போதும் நித்தம் எப்போதும் என்ன பண்ணுவாரு, நடனம் புரிந்து கொண்டிருப்பார் சிவபெருமான். அதுவும் ஏன் ஆடகம், ஏன் பொன்வேத குறைகளதான் இருக்கணுமா? சுவாமிக்கே பொன் பிடிக்குமா? அப்படி கிடையாது. இந்த பொன் அப்படின்னு சொல்றது ஞானத்தோட குறியீடு. இது ஞான ஆகாசம்ன்றது குறிப்பதற்காக அந்த திருச்சிற்றம்பலமானது பொற்கூரையால வேயப்பட்டிருக்கு. இதுதான் உள்ளுக்குள்ளார ஞான ஆகாசம்ன்றது ஒரு குறியீடாக தூய பொன்னாலான அந்த திருச்சிற்றம்பலத்தில் அந்த மன்றிலே இறைவன் எப்போதும் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய நடனம் புரியும் போது அது ஒலிக்கும் இல்லையா? அந்த அதாவது ஒலிக்கின்ற அந்த சதனைகள் ஆடும் பொழுது ஒலிக்கின்ற அந்த கடலை அணிந்திருக்கின்ற இறைவனுடைய திருவடிகளை வணங்கி அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, நீண்ட அருள் பெற்று நிலைத்த அருள், நீண்ட அருளை சிவபெருமானிடமிருந்து பெற்றுக்கொண்டு, கூடலை ஆற்றூர் பெருமானிடமிருந்து பெற்றுக்கொண்டு அடுத்தது எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, ஆமாமா கண்டிப்பா 5 சபையிலும் நடனம் தான். 5 சபையிலும் நடனம் தான். சரிங்களா? அடுத்தது திருச்சிற்றம்பலம். நீண்ட அருள் பெற்று போந்து திருமுதுகுன்றில் சேர்ந்தார். அதாவது நீண்ட அருளை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவருளை பெற்றுக்கொண்டு திருமுதுகுன்றில் அது திருமுதுகுன்றத்துக்கு போறாரு. 105வது பாடல். தடநிலை கோபுரத்தை தாழ்ந்து முன் இறஞ்சி கோயில் புடைவலம் கொண்டு புக்கு போற்றினார் தொழுது வீழ்ந்து நடம் நவிழ்வாரை நஞ்சி இடை என்னும் செஞ்சொல் மாலை தொடைநிகழ் பதிகம் பாடி தொழுது கை சுமந்து நின்று. அதாவது இப்போ திருமுதுகுன்ற நோக்கி போறாரு. போய் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தடநிலை கோபுரத்தை தாழ்ந்து முன் இறஞ்சி. இப்ப திருமுதுகுன்றம் போன பாடல் என்ன பார்த்தோம்? திருமுதுகுன்றி நேர்ந்தார்னா சேர்ந்தார்னு அர்த்தம். திருமுதுகுன்றை சேர்ந்தார். அந்த ஊருக்கு போயிட்டாரு. எப்படி சுவாமி வணங்குறாரு பாருங்க. தடநிலை கோபுரத்தை, தடம்னா அகன்ற, நல்ல அகலமா உயர்ந்த கோபுரம் இருக்கு இல்லையா? அதாவது விருத்தாச்சலம் கோயிலோட கோபுரத்தை சொல்றாங்க. அந்த கோபுரத்தை பார்த்த உடனே தாழ்ந்து முன் இறஞ்சி. முதல்ல சொன்னோம், இறஞ்சுதல்னா நிலமுற வீழ்ந்து வணங்குதல். நிலத்துல படியுமாறு 8 உறுப்புகளும் 5 உறுப்புகளும் படியுமாறு வீழ்ந்து வணங்குறத இறஞ்சுதல். அப்ப நிலத்தில் வீழ்ந்து வணங்கி கோயில் புடை வளம் கொண்டு உள்ளார போயிட்டு என்ன பண்றாருன்னா, வளமாக சுற்றி வந்து புக்குன்னா உள்ளே புகுந்து போற்றினார் தொழுது வீழ்ந்து. யார் அப்படின்னு சொன்னா நடம் நவிழ்வாரை, சுவாமிய போற்றினார். அப்ப இங்க கோபுரத்துக்கு முன்னாடியே வீழ்ந்து வணங்கணும். அதுக்கப்புறம் போய் கோபுரத்துக்குள்ளாரே வீழ்ந்து வணங்கணும் இல்லையா? உள்ளார போய் சுவாமியை தொழுது வீழ்ந்து நடம் நவிழ்வாரை. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நவிழுதல்னா சொல்லுதல். இப்ப நடனத்துல சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நவிழுதல்ன்றதுக்கு அவ்வளவு சிறப்பு என்னன்னு சொன்னா, நடராஜ பெருமான், அதுவும் தில்லையில கூத்தாடுகின்ற நடராஜ பெருமான், அந்த நடனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுவாமி கையை இப்படி வச்சிருப்பாரு இல்லையா? அதாவது அருள் தரும் விதமாக இப்படி வச்சிருப்பாரு. அந்த அருள் பார்த்தோம்னா நீங்க என்ன பண்ணணும், என்னோட திருவடியை பிடிக்க வேண்டும்னு திருவடியை காட்டுகின்றார். அப்ப இந்த கருத்தை ஒரு உலகத்திற்கே சொல்றார். அந்த திருவடியை பற்ற வேண்டும், திருவடியை பற்றினால் அருள் கிடைக்கும். அதுதான் நவிழுதல்.
அம்மா கேக்கலம்மா, நடனத்துக்கு நெட்டு கிடைக்கல போல கேக்கல. நின்னு போச்சு. பேசுங்க. இப்ப கிடைக்குதாம்மா? இப்ப வருது, பேசுங்க. நீர் அதாவது நடன நல்வாறு இவ்வாறு இந்த நடனத்தை பத்தி சொல்றது விழுந்துச்சாமா காதுல? இறைவனுடைய நடனத்தை பத்தி சொன்னது விழுந்தது. ஆனா கொஞ்சம் அப்படியே விட்டு விட்டு வர மாதிரி வருது. அப்படிங்களா? ஆனா இப்ப வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் வானம் அப்படி மேகமூட்டத்தோட இருக்கிறதுனால அப்படி இருக்கு. சரி சரி. இப்படி வந்து இறைவனை புகழ்ந்து எப்படின்னா இறைவனுடைய நடனம் அதோட பெருமை அப்படி அந்த அத்தகைய பெருமைக்குரிய நடனத்தை புரிகின்ற இறைவனை, திருமுதுகுன்றத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனை நஞ்சு இடை எனும் செஞ்சொல் மாலை தொடைநிகழ் பதிகம் பாடி தொழுது கை சுமந்து நின்று. அப்படி தில்லையில் தனது திரு அருட்கோலத்தை காட்டுகின்ற, திரு அமுதை காட்டுகின்ற, நடனமாகிய அமுதத்தை தந்து அருளுகின்ற சிவபெருமான் திருமுதுகுன்றத்தில் வீற்றிருக்கின்றார். அவருடைய தரிசனத்தை பெற்று நஞ்சு இடை அப்படின்னு செஞ்சொல், அதாவது செம்மையான சொற்களால் மாலை தொடுத்து, எப்படி நம்ம வந்து பூக்களால் மாலை தொடுக்கிறோமோ அதே போல செம்மையான தமிழ் சொற்களால் மாலை தொடுத்து அந்த மாலைகள்ன்றது ஒவ்வொரு பாடலும் அந்த பாடலை வந்து சேர்த்து ஒரு பதிகமாக சுவாமிக்கு என்ன பண்றாரு, தொழுது கை சுமந்து நின்று அந்த சுவாமிக்கு சாத்தி கை சுமந்து நின்றுனா இப்படிதான், கையை சுமக்கிறதுனா இப்படிதான். அது வந்து அஞ்சலி ஹஸ்தராக தலைக்கு மேல கை கூப்பி அப்படி வந்து என்ன பண்றாருன்னா தலைக்கு மேல கை கூப்பி தொழுது அந்த பதிகத்தை பாடி அருளுகின்றார் இந்த நாதர்பால். இப்ப அந்த விருதாச்சலத்துடைய அந்த தல வரலாறும் இன்னொரு பதிகம் இருக்கு, 2 பதிகங்கள் பாடுகின்றார். விருதாச்சலத்துடைய தல வரலாறும் இன்னொரு பதிகமும் அடுத்த வகுப்புல சிந்திப்போம். இப்ப இந்த நஞ்சு இடை அப்படின்ற பதிகத்தையும் இன்னும் 2-3 பாட்டு பெரிய புராணத்துல சிந்திச்சுட்டு அந்த நஞ்சு இடை அப்படின்ற திருப்பதிகத்தை சிந்திப்போம். கோபுரத்திற்கு முன்பாகவும் விழுந்து வணங்கி வளமாக சுற்றி வந்து உள்ளே புகுந்து அங்கே தொழுது வீழ்ந்து நடன் நவிழுகின்ற சிவபெருமான் திருமுதுகுன்றில் வீற்றிருக்கின்ற கோலத்தை கண்டு வணங்கி என்ன சொல்றாரு, நஞ்சு இடை என்னும் திருப்பதிகத்தை அந்த தொடையினை, அதாவது தொடுத்த அந்த பாமாலையினை அந்த பதிகத்தை இறைவனுக்கு சாத்தி தலைமேல் கை கூப்பி நின்று வணங்கி நாதர்பால் பொருள் தாம் வேண்டி நன்னிய வண்ணம் எல்லாம் போது அரு மனத்துள் கொண்ட குறிப்போடு பரவும் போது தாது அவில் கொன்றை வேண்டார் தர அருள் பெறுவார் சைவ வேதிய தலைவர் மீண்டும் மெய்யில் வெண்பொடியும் பார். அதாவது எவ்வளவு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, நாதர்பால் பொருள் தாம் வேண்டி நன்னிய வண்ணம் எல்லாம் கோது அரு மனத்து உள் கொண்ட குறிப்போடும் பரவும் போது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாதர்பால் பொருள் தாம் வேண்டி, நமக்கே தெரியும் அடியார் பெருமக்கள் இவங்க கூட எத்தனை அடியார் பெருமக்கள் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது திருஞான சம்பந்த பெருமானோட 12,000 அடியார்கள் போவாங்க. ஏன்னா அவர் திருவடியை வணங்கி கொண்டே, ஏன்னா அது புண்ணியம் இல்லையா, அவர் திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி பாடுவதை காதால கேட்கணும், அவர் திருவடியை எப்போதும் தரிசித்து கொண்டே வணங்கி கொண்டே இருக்கணும், அதுதானே பிறவி பயன். இப்ப அவர் கூட அதே போல நாவுக்கரசரோட 6,000 அடியார்கள் கூடவே சென்று வணங்கி கொண்டே இருப்பார்கள். இது போல நிறைய அடியார்கள் இவங்க இருப்பாங்க இல்லையா, கூடவே இருப்பாங்க. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் நாதர்பால் பொருள் தாம் வேண்டி நன்னிய வண்ணம் எல்லாம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் இப்ப என்ன பண்றாரா, சுவாமி கிட்ட பொருள் வாங்குறாரு. எதுக்காக வாங்குறார்? தனக்காக மட்டும் இல்லை, தனக்காக இல்லவே இல்லை, தன்னை சூழ்ந்திருக்கின்ற அடியார்கள் இல்லையா, அவர்களை வந்து போஷிக்க வேண்டும். தன்னுடைய மனையாள் இருக்காங்க, அவங்களை போஷிக்க வேண்டும். சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்கணும், அப்ப அதற்கு பணம் வேணும். அப்ப அதுக்காக தான் பொருள் வேண்டுவார்கள். இப்ப என்ன பண்றாங்கன்னா, நாதர்பால் பொருள் தாம் வேண்டி தலைவனாகிய சிவபெருமான் நம் பொருள் வந்து வேண்டுகிறார். வேண்டி நன்னிய வண்ணம் இல்லம், அதுக்காக என்ன பண்றார் நமக்கே பார்த்தோம். இன்னம்ப திருவாரை மேற்றலி எல்லாம் விண்ணப்பம் செய்கின்றார். திருப்புறம்பயம் அப்ப வந்து எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்னலாம் விண்ணப்பம் வச்சாரு, எப்படி சுவாமிகிட்ட கேட்டாருன்னு தெரியும். இப்படி இறைவனை நன்னிய வண்ணம் எல்லாம் போது வரும் மனத்துள் உள் கொண்ட குறிப்போடும். இப்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த நஞ்சு இடை அப்படின்ற பதிகத்தை நம்ம உற்று நோக்குனா தெரியும்.
உள்ளத்துல என்ன குறிப்பு வேணும், உள்ளத்துல என்ன குறிப்பு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா இறைவனிடமிருந்து பொருள் பெற வேண்டும். தன்னுடைய அந்த அருள் தொண்டு செய்வதற்காக என்ன தொண்டு, சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை பாடி வணங்குதல் வேண்டும். அந்த தொண்டு செய்வதற்கு பொருள் வேண்டும். அதுக்காக என்ன கேட்கலாம்மா, மறுபடியும் கேட்கல. சுத்தமா சிக்னல் இல்ல போட்டுருக்கு. அம்மாவுக்கு வென்டிலேஷன் இருக்க மாட்டேங்குது. வானம் பூரிட்டு இருக்குல்ல. அங்கெல்லாம் மழை பெய்யுதோ தெரியல. இப்ப வருதுமா? அது நான் பார்க்க கவனிக்கிறாங்க. சப்போஸ் அது குறைஞ்சதுன்னா நான் அந்த பேச்சு கொஞ்சம் இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, உள்ளத்து உள் மனத்து உள் கொண்ட குறிப்போடும், உள்ளத்துல குறிப்பை வைத்துக் கொண்டு, அதாவது பொன் வேண்டும் அப்படின்ற குறிப்போடு பரவும் போது இறைவனை வணங்குகின்றார். தெரிஞ்சுக்கிறார் உள்ளத்துல சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் உள்ளத்துல பொன் வேண்டும் அப்படின்ற குறிப்போட வெளிப்படையாக அதை பாடல. வெளிப்படையாக அடியார்கள்லாம் உன்னை கேட்கிறாங்க, நீ அருள் செய்யலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவது போல சொன்னாலும் செல்வம் வேணும்ன்றத பாடல்ல வைக்காம உள்ளத்துல இருக்கிற குறிப்போடும் பாடும் பொழுது அதை இறைவன் உணர்ந்து கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாது அவிழ் கொன்றை வேண்டார். அதாவது தாது அவிழ் கொன்றை வேண்டார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பூக்கள்ல தாதுக்கள் மகரந்தம் இருக்கும், அது எல்லாத்தையும் என்ன பரவும், இந்த வாசனை இருக்கும் இல்லையா, அவ்வாறு அந்த பூந்தாதுக்கள் எல்லாம் அப்படியே மனம் வீசுகின்ற பரவுகின்ற கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் தர அருள் பெறுவார். அவர் தருவதற்கு இறைவன் இசைந்துட்டான்னு இவருக்கு அது தெரியுது. தெரிந்து அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கொடுக்கிற செல்வம் சிறப்பா இருக்கணும், நிறைய வேணும் அப்படின்ற ஒரு கருத்தோட இன்னும் ஒரு பதியத்தை பாடுகின்றார். சைவ வேதியர் தலைவர். சைவ வேதியர்னா சிவ வேதியர்கள் அர்த்தம். சிவ வேதியர் குலத்துலதான் இவர் தோன்றியாரு. அவர்களுக்கெல்லாம் தலைவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மீண்டும் மெய்யில் வெண்பொடியும் பாட, அதாவது என்னன்னா, எனக்கு செல்வம் வேண்டும் அப்படின்றத பதிகத்துல வைக்காம உள் மனசுல மட்டும் நினைச்சுக்கிட்டு பதிகம் பாடுறாரு. இறைவன் ஆனா குறிப்புணர்ந்து செல்வத்தை கொடுக்க வரான்றத தெரிஞ்சு இறைவனுடைய குறிப்பு தெரியுது கொடுக்க வராரு. அப்ப என்ன, அந்த செல்வம் மிகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுனால மட்டும் இல்ல, இன்னும் என்ன பண்ண போறாரு, அதை இங்க போட்டுட்டு ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க போறாரு. அதனால என்ன பண்ண போறாரு, சுவாமி கிட்ட மீண்டும் என்ன பண்றாரு, ஒரு பதிகத்தை வைக்கிறாரு. இந்த சைவ வேதியர் தலைவராகிய சிவ வேதியர்களுக்கெல்லாம் தலைவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மீண்டும் என்ன பண்றாரு, மெய்யில் வெண்பொடியும் பொடியும், அப்ப இந்த பதிகத்தையும் பாடுறாரு. அந்த பதிகத்தோட இந்த பதிகத்தையும் பாடி குறைவில்லாத நிறைந்த செல்வம், அருள் செல்வமும் பொது செல்வமும் பெற பாட 107வது பாடல். பனிமதி சடையார் தாமும் 12,000 பொன் நனி அருள் கொடுக்கும் ஆற்றால் நல்கிற உடைய நம்பி தனிவரும் மகிழ்ச்சி பொங்க தாழ்ந்து எழுந்து அருகு சென்று கனிவிடம் மிடற்றினார் முன் பின்னோக்கி கழறார். அதாவது ஸ்ட்ராங்கா பாடிட்டாரு இல்லையா, நிறைய பொருள் வேணும்ன்றதுக்கு 1க்கு 2 பதிகம் பாடிட்டாரு. அப்ப சுவாமி நிறைய கொடுத்தாரு இல்லையா. இப்ப பனிமதி சடையார், அப்ப குளிர்ந்த திங்கள் இல்லையா, அந்த திங்களுடைய அந்த ஒளி குளிர்ச்சியா இருக்கும். அது போல குளிர்ந்த திங்களை சடையிலே சூடி இருக்கின்ற சிவபெருமான் தாமும் பாருங்க. எதுக்காக அந்த தாமும் சொல்லியிருக்காங்கன்னா, அவரு 2வது பாட்டும் பாட இவரும் என்ன பண்றாரு, அடியார் அதிகமான பக்தியை காட்டிட்டாரு. அப்ப இவரு என்ன பண்ணணும், அருள் தன்மையை அதிகமா காட்டணும். அப்ப தாமும் இவரு என்ன பண்ணிட்டாரு, அவர் நிறைய பாட்டு பாடினதுனால 12,000 பொன் கொடுக்குறாரு. இப்ப பாடல் நிறைய நல்லா பாடிட்டாரா, அப்ப 12,000 பொன் நனி அருள் கொடுக்கும் மாற்றார். அது சுவாமி சிறப்பா கொடுத்த உடனே என்ன பண்றாருன்னா, அருள் கொடுக்கும் மாற்றார். அது என்ன பண்றாரு, தன்னுடைய அருளை வெளிப்படுத்தும் விதமாக, அது நம்ம வெறும் செல்வமா எடுத்துக்க கூடாது, தன்னுடைய அருளை வெளிப்படுத்தும் விதமாக 12,000 பொண்ணை கொடுக்கிறாரு. உடனே உடைய நம்பி, அதாவது ஆளுடைய நம்பின்னு அர்த்தம். சிவபெருமான் ஆளப்பட்ட நம்பி ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தனி வரும் மகிழ்ச்சி பொங்க,
தனினா அதுக்கு தனி ரொம்ப அதுக்கு ஈடுனா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். தனியானதுன்னா இவ்வளோ அருள் செய்திருக்கின்றாரே இறைவன் சொல்லிட்டு ஒப்பில்லாத மகிழ்ச்சி பொங்க தாழ்ந்து எழுந்து, இறைவனுடைய அருள் பெறும்போதெல்லாம் தாழ்ந்து எழுவார்களே, கீழே விழுந்து வணங்கி அருகு சென்று கிட்ட போய் சுவாமிகிட்ட இன்னொரு விண்ணப்பம் வைக்கிறார். அருகுனா கிட்ட கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, கனிவிடம் இடற்றினார் முன் பின் ஒன்று கடல் விட்டார். சுவாமி கிட்ட போய் இப்படிப்பட்ட சுவாமி கனிவிடம் இடற்றினார். அதாவது என்னன்னா, அந்த கனி போல இருக்கா, முதிர்ந்த கனி போல அந்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சுவாமியோட கண்டம் அப்படியே கருப்பா அணியில மணி போல இருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்து கனி போல இருக்கான். அத்தகைய மிடட்டினை உடைய சிவபெருமான் முன்னாடி போயிட்டு என்ன சொல்றாராம், பின் ஒன் கழறல் விட்டுறார். உறுதியா ஒரு விஷயம் கேட்கிறார், ஒரு விஷயம் சொல்றார், செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் செல்ல வேண்டும் சொல்லிட்டு மேற்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார். அங்க திருப்போரூர்லதான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சுவாமியுடைய அந்த திரு நடனம் அதை கண்டு வணங்கி, சரி இதை நேர்ல பாக்கணும்னு திரும்பி அப்படியே சிதம்பரத்துக்கு வராரு. இப்ப சிதம்பரத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. இப்ப திருமுதுகுன்றத்துல இருக்காரு. இப்ப திருமுதுகுன்றம் அங்க வணங்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு தில்லை சென்று வணங்கிக்கிட்டு தான் திருவாரூர் போகணும். போற கோயிலுக்கு எல்லாம் இந்த வந்து 12,000 தெரியும். அந்த பொண்ணு எவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு கட்டிகள் எவ்வளவு வந்து ரொம்ப கனமா இருக்கும், அதை தூக்கிட்டு போக முடியாது. இப்ப என்ன பண்ணணும், இவர் வந்து வழியெல்லாம் அதை தூக்கிட்டு போக முடியாது, ஆனா சிவஸ்தலங்களை வணங்காம போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியா பண்றாரு பாருங்க. என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா பொண்ணும் டைரக்டா எங்க வந்துடணும். இப்ப நம்ம பணம் போடுறோம் இல்லையா, வெளிநாட்டுல இருந்து பணம் போட்டு டைரக்டா நம்ம இங்க இருந்து எடுத்துக்கணும். அது அங்கேயே சுவாமி அப்பயே அந்த காலத்திலே கொண்டு வரும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் நிகழ்த்தி இருக்காரு. தூக்கிட்டு போக முடியாது இவ்வளவு செல்வத்தையும். அதனால சுவாமி கிட்ட என்ன விண்ணப்பம் வைக்கிறார் பாருங்க. அருளும் இக்கனகம் எல்லாம் அடியனேற்கு ஆரூர் உள்ளோர் மருள வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என்ன தெருளுற எழுந்த வாக்கால் செழுமணி முத்தாறு இட்டு இப்பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்க என்றார். இல்ல சுவாமியோட ஃப்ரெண்டு, அதனால அவர் தான் சொல்ல முடியும். நம்மளாம் கொடுத்தா போதும் வாங்கிட்டு வந்துடும் இல்லையா, திருப்பியும் போட்டு திருப்பியும் கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு. கொடுத்தது போதும், எப்படி இருந்தாலும் எடுத்துட்டு போவோம்னு நினைப்போம். அவர் என்ன பண்றாரு, சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்க வேண்டும், தடையா இருக்கக்கூடாதுன்ட்டு என்ன சொல்றாரு, அருளும் இக்கனகம் எல்லாம், ஐயா அடியேனுக்கு அருள் செய்த இந்த கனகம் தூய பொற்கொட்டு கட்டிகள் எல்லாம் அடியனேற்கு திருப்பி எனக்கு கிடைக்கணும். எப்படி கிடைக்கணும், ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப. ரெண்டு அதான் திரையத்தனமா கேட்டுட்டார். அதிசயிப்பன் ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதாவது அதிசயிக்கும்படி கேட்காம ஃபர்ஸ்ட் மருளுற வியப்பன்ட்டார். திகைப்பும் வியப்பும் எய்துமாறு அங்க கிடைக்கணும். இவருக்கே அது நடந்து போச்சு. ஏன்னா முதல்ல போட்டதுக்கு அப்புறம் இங்க போட்டுட்டு மணிமுத்தாறு நதியில போட்டுட்டு அங்க கமலாலய குளத்துல தடவும் போது கிடைக்காது. முதல்ல இவருக்கு என்ன ஏற்படும், திகைப்பு தான் அது ஏற்படும், அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. அதுக்கப்புறம் தான் ஆச்சரியம். இறைவன் திருவருளால வரும்போது அந்த ஆச்சரியம் வரும். என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, இங்க நான் போட்ட பணம் எல்லாமே, இங்க அந்த பொற்கட்டிகள் எல்லாமே ஆரூர் உள்ளோர், அந்த ஆரூர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து திகைப்பும் அதிசயம் அடையும் வண்ணம் அங்கே வரப்பெற வேண்டும். நான் இங்க போடுறது அங்க வரணும் அப்படின்னு என்ன சொல்ல, என் தூக்கி போக முடியாது, தூக்கிட்டு போறது கஷ்டம்ன்றதுனால அந்த விண்ணப்பம் வைக்க, என்ன அப்படி சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்க, தெருளுற எழுந்த வாக்கால், அதாவது தெருள்னா தெளிவு பெற ஒரு வாக்கு, அசரீரி வாக்கு இவருக்கு கேக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, செழுமணி முத்தாறு இட்டு இப்பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்க. சுவாமிகிட்ட பேசுறாரு பாருங்க, எப்படி என்ன தூக்கிட்டு போக முடியாது ஐயா, அதனால நான் இங்க எல்லாத்தையும் போட்டுடுறேன், போட்டுட்டு திருவாரூருக்கு வர்ற மாதிரி அருள் செய்யுங்கன்னு சொன்ன உடனே சுவாமி என்ன சொல்றாரு, ஒரு வாக்கு இவருக்கு சொல்றாரு. அந்த செழுமையான அழகுடைய அந்த முத்தாறு, மணிமுத்தாறு, இந்த செழுமையான நீர்வளம் கொண்ட அந்த மணிமுத்தாறுல இட்டு, எல்லாம் நீ உன்கிட்ட கொடுத்த 12,000 பொண்ணையும் நீ என்ன பண்ண, இந்த மணிமுத்தாறு ஆற்றுல போட்டுட்டு இப்பொருளே முழுதான எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஒண்ணு விடாம நீ போய் ஆரூர் குளத்திலே போய் கொள்க, நீ திருவாரூர் குளத்துக்கு போய் எடுத்துக்கோ. அப்படின்னா என்ன, நீ எப்ப போனாலும் அப்ப உனக்கு கிடைக்கும், எப்ப நீ போறியோ அப்போ உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு போய் இத்தனை தேதிக்குள்ள போ, இப்படி அது எதுவும் கிடையாது. நீ எப்ப திருவாரூருக்கு போறியோ அப்ப நீனு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு சுவாமி அருள் செய்கிறார். பொருளினை முழுவதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்க, போய் நீ அங்க போய் எடுத்துக்கோ. இப்படி போட்டுட்டு இன்னைக்கே அங்க ஒருத்தவங்க ஆளை வச்சு எடுத்துக்கோ, அப்படி கிடையாது. நீ இப்ப போட்டுட்டு எல்லா சிவஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு எப்ப நீ அங்க போறியோ அப்ப போயிட்டு
எடுத்துக்கொள்க அப்படின்னு சுவாமி சொல்ல, அடுத்த பாடல், என்றுதம் பிரானார் நல்கும் இன்னருள் பெற்ற பின்னர் வன்தொண்டர் மச்சம் வெட்டி கை கொண்டு மணிமுத்தாற்றில் பொன்திரள் எடுத்து நீருள் புகவிட்டு போதுகின்றார் அன்று எனை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன் என்று. அதாவது சுவாமியோடைய திருவருள் எப்படி, 2 திருவருள் பாருங்க. நிறைய செல்வம் வேணும்னு கேட்கிறாரு, அவ்வளவு 12,000 பொண்ணை கொடுத்து தூக்கிட்டு போக முடியாது, கஷ்டமா இருக்கு ஐயனே அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும், இறைவனுடைய அருள் எப்படிப்பட்டதுன்றத திருவாரூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சு அதிசயிக்கணும். அதனால இங்க போட்டதை அங்க எடுத்துக்க வைங்க அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி என்ன பண்றாரு, மணிமுத்தாறு நதியில போடுன்னு சொன்னார்ல, என்று தம் பிரானார் நல்கும் இன்னருள் பெற்ற பின்னர், பிரானாகிய தலைவனாகிய சிவபெருமான் நல்கும் இன்னருள் என்ன கொடுத்திருக்காரு, இன்னருளை கொடுத்திருக்காரு இங்க போட்டு அங்க எடுக்கிறதுக்கு. அந்த அருளை பெற்றுக்கொண்டு வன் தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மச்சம் வெட்டி கொண்டு, அதாவது என்ன பண்றாரு பாருங்க, 12,000 பொண்ணு அப்படியே போடலாம், போடாம கொஞ்சோண்டு ஒரு வெட்டி வச்சுக்கிறார், ஒரு கட்டி எடுத்து கொஞ்சோண்டு. ஏன்னா கலைக்கிற கட்டிகள் இதேதானா, அதாவது அந்த எந்த அளவுக்கு இது தூய பொண்ணு அதே போல தூய பொண்ணு கிடைக்கின்றதா, இதே பொண்ணு தான் கிடைக்குதா பாருங்க. சுவாமிக்கே பரீட்சை. என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பொற்கட்டியில கொஞ்சோண்டு அந்த மச்சம் வெட்டி கொண்டு, அந்த பொன் கட்டியை கொஞ்சோண்டு வெட்டி எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாம் என்ன பண்றாரு, கை கொண்டு வெட்டி கை கொண்டு கையில வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் மணிமுத்தாற்றில் பொன் திரள் அவ்வளவு திரண்டு அவ்வளவுக்கு 12,000 ஆச்சு எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து நீருள் புகை விட்டு தண்ணிக்குள்ள அப்படியே கொட்டுறாரு. 12,000 கொட்டுட்டு போதுகின்றார். போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, என்ன நினைக்கிறாரு, அன்று என்னை வழி வந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன். அன்று என்னை வலிந்து ஆட்கொண்டார் இறைவன், எல்லாரும் காணும்படி இவன் என் அடியவன் சொல்லி அப்புறம் மறைந்து இறைவன் தான் ஆட்கொண்டார் அப்படின்றத உலகத்துக்கே உணர்த்தி இவரோட பெருமை அறிய செய்தார் இல்லையா. அத்தகைய அதிசயத்தை மீண்டும் இறைவன் நிகழ்த்துவார் அப்படின்னு நம்பிக்கையோடு போறாரு. சரி, அதே அதிசயத்தை பெற நான் தகுதியுடையவனா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால இறைவன் திருப்பியும் அது போன்ற ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார். இங்க கொட்டின எல்லா பொற்காசுகளையும் திருவாரூர் குளத்துல சுவாமி எனக்கு தந்துருள்வார், அந்த அருளை பெற்றவனாக நான் இருப்பேன். அப்படி அந்த அருள் எனக்கு கிடைக்குமா, தொடர்ச்சியா கிடைக்கும்ன்றது அங்க போய் நான் எடுத்துக்கிறது மூலமா தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதை கொட்டிட்டு இவர் போறாரு. அடுத்தது நம்ம சொன்னோம் இல்லையா, இது தில்லையம்பதிக்கு போறதுதான் அருட்கருத்தே. அப்ப தில்லையம்பதியை நோக்கி விருதாச்சலத்திலிருந்து செல்கின்றார். மேவிய 110வது பாடல், மேவிய காதல் தொண்டு விரவுமை விருத்தி பெற்றார் ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில் காவியங் கண்டர் கூத்து கண்டு கும்பிடுவது என்று வாவிசூழ் தில்லை மூதுர் வழி கொள்வான் வணங்கி போந்தார். அதாவது 110வது பாடல்ல மேவிய காதல் தொண்டு விரவுமை விருத்தி பெற்றார். அதாவது என்னன்னு சொன்னா, எல்லாரும் ஒரு தொழில் செய்வாங்க, இதே அவங்க ஜீவனத்துக்காக வாழணும், அதாவது தன்னை சார்ந்தவர்களா ரட்சிக்கணுன்றதுக்காக எல்லா உயிர்களும் ஏதாவது ஒரு தொழில் செய்யும். முக்கியமா ஆண் மக்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்வாங்க, தன்னை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனா இவருக்கு என்ன, ஏன் இந்த பொன் பெறுகின்றார் காரணத்தை சொல்றாரு பாருங்க. இவருக்கு எது தொழில்னா சிவ தொண்டு செய்வதுதான் தொழில். சிவஸ்தலங்கள் தோறும் சென்று பதிகம் பாட வேண்டும்ன்றதான் தொழில். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், தொழிலுக்குரிய ஊதியத்தை இறைவன் கொடுத்துதானே ஆகணும், வேற யார்கிட்ட இவர் கேட்பார். அப்ப என்னன்னா, இந்த தொண்டினையே இந்த பிறவி தொழிலாக பெற்றவர், அதுதான் மெய்விருத்தின்னு சொல்றாங்க. உடம்புனால இறைவனுக்கு தொண்டு செய்கின்றார், சிவஸ்தலங்கள் தோறும் சென்று பதிகம் பாடுகின்றார், அந்த தொண்டினை செய்கின்றார். அதான் மெய் விருத்தி பெற்றார். உடம்பால சிவஸ்தலங்கள் தோறும் சென்று பதிகம் பாடுகின்ற அந்த தொழிலையே இறைவன்கிட்ட அருளாக பெற்றிருக்கிறவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அப்படிப்பட்டவர் ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில். இங்க ஆவியின் விருத்தி அப்படின்றது உயிர்களுக்கு உறுதி பயன் பயக்கின்ற, அதாவது இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்றாங்க. அதாவது அந்த 6 வகை செயல்கள் சொல்லுவாங்க இல்லையா, அங்க 6 வகை செயல்கள் இருப்பாங்க. கற்றல், கற்பித்தல், ஈதல், ஏற்றல், வேள்வி, ஓம்புதல், அதெல்லாம் செய்ய வைக்கிறது. இதெல்லாம் மாதிரி 6 தொழில் செய்யறதுனால கலியை நீக்குகின்றவர்கள்.
இந்த வேள்விகள் வந்து மத்தவங்க நலனுக்காக தான் வளர்ப்பாங்க, அவங்க உலக நலனுக்காக. அப்ப ஆவியின் விருத்தியான அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உயிர்களுக்கெல்லாம் நன்மை பயக்கின்ற உயிர்களின் விருத்தி. ஆவின்றது உயிர்கள் எடுத்துக்கணும். உயிர்களுக்கெல்லாம் விருத்தியான நன்மை பயக்கின்ற ஆன்ம பலனை லாபத்தை தருகின்ற அந்த வேள்விகளை செய்கின்ற அந்தணர்கள் ஆகிய தில்லைவாழ் அந்தணர்கள் வாழ்கின்ற புலியூர் மன்றில், பெரும்பற்ற புலியூர் எனப்படுகின்ற தில்லையிலே மன்றிலேனா திரு அம்பலத்திலே ஆடுகின்ற சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? காவியம் கண்டர் அப்படின்னு சொன்னா அந்த அந்த காவி மலர் போன்ற அந்த கருங்குவளை மலர் போன்ற கண்டத்தினை உடைய சிவபெருமான் அவருடைய கூத்து கண்டு கும்பிடுவது. அதுக்காக தான் வராது இவர் திரும்பி மேற்கு நோக்கி போனவரு திரும்பி வந்ததுக்கு காரணம் என்ன? இறைவனுடைய திருநடனத்தை தரிசித்து வணங்க வேண்டும். அதனால அந்த கூத்தை கண்டு கும்பிட வேண்டும் என்று வாவிசூழ் தில்லை மூதூர். வாவினா இந்த நீர் நிறைந்த நீர்நிலைகள், நீர் நிறைந்த நிறைய வாவின்றது நீர்நிலைகளை குறிக்கும். ஆறு, ஏரி இது மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம். இது போல வந்து வாவிகள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற நீர்நிலைகள் சூழ்ந்து இருக்கின்ற தில்லை ஆகிய மூதூர் பழமையான ஊருக்கு வந்து வழிகொள்வான் வணங்கி போந்தார். தில்லையில இந்த இறைவனுடைய நடனத்தை கண்டு கும்பிட வேண்டும் என்று செல்கின்றார், தில்லைக்கு போகின்றார் அப்படின்றதோட இந்த இந்த பெரிய ஊரான பகுதியை இன்னைக்கு முடிச்சுட்டு அந்த பதிகத்தை இன்று சிந்திப்போம். திருமுதுகுன்றம் 43வது 7ஆம் திருமுறையில 43வது பதிகம். 43வது பதிகம் எடுத்துக்கோங்க. முதல் பாடல். நஞ்சிடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சியிட்டால் பின்னை செய்வது என் அடிகேல் சொலீர் பஞ்சியிட புட்டில் கீருமோ பணியீர் அருள் முஞ்சி இடைச்சங்க மார்க்கும் சீர்முது குன்றரே. முதல்ல சொன்னது போல இதோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது உட்கருத்து தனக்கு செல்வம் வேண்டும் அப்படின்றது. ஆனா வெளிப்படையாக பாடல்ல வராது. எப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, முதல் பாடல்ல நஞ்சு இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார். நிறைய அடியார்களுக்கு இது வந்து அனுபவமாக இருக்கும். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு வேணும், முக்கியமா ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது ஒண்ணு, இன்றியமையாதது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிடைக்காம என்ன பண்ணுவோம்? நஞ்சு இடை, மனம் உடைந்து வருந்தி இருப்போம் இல்லையா, அது வேண்டும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைப்போம். சரி, இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும். தினந்தோறும் என்ன பண்ணுவோம்? காத்து காத்து இறைவனுக்கு விண்ணப்பம் செய்து தொடர்ச்சியா என்ன பண்ணுவோம்? காத்து காத்து வணங்கிட்டு இருப்போம் இல்லையா. ஆனா அது வந்து ரொம்ப நாள் சில பேர் தள்ளி போடும். அது அவங்களுடைய வினை பயனோ என்னவோ தெரியல. சில பேருக்கு வந்து இறைவன் உடனே அருள் செய்வார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது நஞ்சு இடை. அதாவது நஞ்சு இடையில நைந்துன்னு அர்த்தம். உள்ளம் நைந்து உடைந்து வருந்துகின்ற அடியவர்கள் இன்று நாளை என்று, சரி இன்னைக்கு நடக்கும், நாளை நடக்கும் என்று, அப்ப நாள்தோறும் என்ன பண்றாங்க? உன்னை தினந்தோறும் விண்ணப்பிச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மை நச்சுவார். உண்மை நச்சுவார்னா உன்னை விருப்பத்தோடு வணங்குகின்ற அடியார்கள் அப்ப என்ன பண்றாங்க? பல காலமும் வேண்டுகின்றார்கள், வேண்டிக்கிட்டே இருக்காங்க தினந்தோறும். ஆனா நீ என்ன பண்ற? அவங்களுக்கு அருள் செய்யறது இல்ல. செய்யறார் சுவாமி, இருந்தாலும் இப்படி சொல்றாரு. அவங்க அப்படி கேட்கறவங்க துஞ்சிட்டால் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கிடைக்காமயே அவங்க இறந்துட்டாங்கன்னா பின்னை செய்வது என் அடிகேல் சொல்லீர். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அருள் செய்ய முடியுமா அவங்களால? சொல்றாரு சுவாமி கிட்டே கேட்கிற கேள்வி. பின்னை செய்வது ஏன்? மனசு வருந்தி உங்களை கேட்கறாங்க. ஐயா, இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நடக்காமயே அவங்க இறந்துட்டாங்கன்னா அதற்கப்புறம் நீங்க அருள் செய்ய முடியுமா அவங்களுக்கு? பின்னை செய்வது நம்ம இறந்துட்டாங்கன்னா, குஞ்சிட்டான்னா இறந்துட்டா அடியார்கள் உங்கள்கிட்ட விண்ணப்பம் வைத்து அதை நீ நடக்காம போயிடுச்சுன்னா, நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னா செய்யறது என்ன? அப்படி என்ன செய்ய முடியும்? அடிகேல் பெருமைக்குரிய இறைவா, அது பெரியவரே. பெரியோன்னா இறைவன் பெரியோன்ல. இப்ப அடிகேல்னா பெரியோனாகிய இறைவனே, அப்படி உன்னை வேண்டவங்க அது கிடைக்காம இறந்துகிட்டா என்ன செய்வீங்க? சொல்லுங்க, என்ன செய்வீங்க சொல்றாரு. அது நடக்காது இல்லையா. எப்பவுமே இறைவன் கண்டிப்பா அருள் செய்வார். அப்படி இல்லைன்னாலும் அடுத்த பிறவில கண்டிப்பா அது நடக்கும். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க.
பஞ்சியிட புட்டில் கீருமோ பனியீர் அருள். இது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துலலாம் வந்து வில்லம்பு கையில வச்சுட்டு இருப்பாங்க. இந்த வில்லம்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்பரா துணின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து பார்த்திருப்போம் நம்ம ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம். ஒரு பின்னாடி வந்து அம்புலாம் வச்சுக்கிறதுக்காகவே வந்து ஒரு அம்பரா துணின்னு ஒண்ணு இருக்கும். அதுல இருந்தா எடுத்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அம்பை விடுவாங்க. அது எதாவது ஆகியிருக்குன்னா தோலால் ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த தோலால் ஆக்கப்பட்டதுல நிறைய வந்து அம்பு வச்சிருப்பாங்க. அந்த அம்போட இந்த நுனி பட்டு அது கீறி வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்பாரா துணியில உள்ளார பஞ்சு வச்சு அடைச்சிருப்பாங்க. அது வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு. இப்போ அதுதான் சொல்றாங்க, பஞ்சு இட புட்டில் கீருமோ பனியீர் அருள். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த அம்பரா துணியில பஞ்சு வச்சா அது அம்பு பட்டாலும் அது கீறாது, அது பாதிப்பு ஏற்படாது. அதே போல அடியார்கள் கேட்கும் போதே நீங்க அருள் செய்யுங்க. அடியார் கேட்கும் போது நீங்க அருள் செஞ்சுட்டா அடியார்கள் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு அந்த அருள் கருத்தும் சொல்றாங்க. அந்த ஒரு கருத்து சீக்கியேச சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்க வந்து பஞ்சு வச்சுட்டா அதனால வந்து கீறல் ஏற்படாது. இப்ப அடியார்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அடியாரும் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு செல்வத்தை அருளுங்கள், இல்லைன்னா கேட்டு தொல்லை பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது மூஞ்சி இடை சங்கம் ஆர்க்கும் சீர் முது குன்றரே. அடுத்தது பணியீர் அருள் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இங்க பணியீர்னா அடியார் பணிகளை ஏற்று அருள் செய்கின்ற இறைவா. அடியார்கள் எந்த பணி செஞ்சாலும் அவங்க அன்புக்கு தகுந்த மாதிரி, உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, இந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தொண்டுகள் செய்வார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு அருள் செய்கின்ற இறைவா, நீ என்ன பண்ணுங்க, உயிர்களுக்கு உங்க அடியார்கள் உங்களை வந்து வேண்டவர்களுக்கு அருள் செய்யுங்கள். இல்லைன்னா நீங்க செய்யறவரும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அருள் செய்யுங்கள். முஞ்சி இடை சங்கமார்க்கும் சீர் முது குன்றரே. இந்த முஞ்சின்றது ஒரு வகை புல். அது வந்து நீர்ல விளையிற புல்லுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து இந்த சங்கு பூச்சிகள்லாம் நிறைய இருக்கும். அது வந்து அந்த பூச்சிகள்லாம் ஒளி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த சங்கு பூச்சிகள் ஒளி செய்கின்ற நீர்ல வந்து விளங்குகின்ற புல்கள் நிறைய அது வந்து அந்த முதுகுன்ற பக்கத்துல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த முஞ்சி புல், அதாவது அந்த முஞ்சி புல்ல வந்து பிரம்மச்சாரிகள், சிறு வயது பிராமண இளைஞர்கள் அரஞானாகவும் கட்டியிருப்பாங்க. அந்த முஞ்சி புல்ல அந்த சங்கு பூச்சிகள் ஒலித்து கொண்டே இருக்கின்ற அந்த நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கிற பெருமை மிகுந்த திருமுது குன்றரை அடியார்களுக்கு தாமதிக்காமல் அருள் செய்யுங்கள் அப்படின்னா என்ன, எனக்கும் தாமதிக்காமல் அருள் செய்யுங்கள் அப்படின்ட்டு உள்குறிப்போட இந்த பாடலை சொல்றாங்க. இரண்டாவது பாடல், ஏரி கனக கமல மலர் அன்ன சேவடி ஊர் இத்தனையும் திரிந்தக்கால் அவை நோங்கொலோ வாரிக்கண் சென்று வளைக்கப்பட்டு வருந்தி போய் மூரிக்களிறு முழக்கு அரா முது குன்றரே. அதாவது இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, ஏரி கனக கமலமலர் அன்ன சேவடி, சுவாமியுடைய திருவடியை சொல்றாங்க. நம்ம சுத்தி பார்த்தோம் இல்லையா, இந்த திருமுதுகுன்ற சுத்தி வந்து நீர்நிலைகள் இருக்கு, ஏரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஏரினா பெரிய நீர்நிலையை ஏரின்னு சொல்றோம். இப்ப இந்த ஏரிகள்ல என்ன பூத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கமல மலர்கள் பூத்திருக்கான். கமல மலர்கள், தாமரை மலர்கள் பூத்திருக்கு. அதுவும் எப்படின்னு சொன்னா கனகம்னா பொன் போன்ற தாமரை மலர்கள். அந்த தாமரை மலர் போன்ற சேவடி, அண்ணனா அது போன்ற சேவடியை உடையவர் சிவபெருமான் இல்லையா. சாமியார் திருவடியை சொல்லும் போது தாமரை மலர் சொல்லுவாங்க, பொன் தாமரை மலர்னு சொல்லுவாங்க. ஏன் தாமரைக்கு சொல்றாங்க, நிறைய காரணங்கள் இருக்கு. இது போல சுவாமியோட திருவடி தாமரை மலர் போன்ற மென்மையானது, இந்த இயற்கையாகவே இந்த வாசம் கொண்டது, இந்த வாசம்ன்றது அருளை கொண்டது, அருள் வாசம் கொண்டது, மென்மையானது, அதுக்கப்புறம் அந்த சிவந்த நிறம் கொண்டு இருக்கும், அந்த சிவந்த நிறம் கொண்டது, இது போன்ற பல காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த தேன் நிறைந்தது, இனிமை, அதாவது எப்படி தாமரையில தேன் இருக்குமோ அதே போல அது வணங்கும் அடியார்களுக்கு இன்பமாகிய தேனை தருவது, இது போல நிறைய காரணம் சொல்லுவாங்க. அது போன்ற அந்த தாமரை மலர் போன்ற அந்த சேவடியை உடைய சிவபெருமானே, நீ ஊர் இத்தனையும் திரிந்த கால் அவை நோங்கொலும். இப்ப எல்லா ஊர்லயும் சுவாமி என்ன பண்றாராம், இங்க வந்து சுவாமி பிச்சை ஏற்று தெரிவார் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப தாமரை போன்ற உனது திருவடி, அதுவும் பொன் தாமரை போல இருக்கு, அதை நீ என்ன பண்றாங்க, திருவடியோட எல்லா ஊருக்கும் போய் திரிந்துனா பலிக்காக திரிகின்றீர், திரியும் போது அவை நோவும் கொலோ,
அது நோகும் இல்லையா, வலிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட திருவடி அவரோட உள்ளத்துல இருக்கு. அது நடக்கும்போது இவருக்கு உள்ளத்துல வலிக்கும் இல்லையா, அப்ப என்ன சொல்றாரு, தாமரை போன்ற திருவடியை கொண்டு நீ ஊரெல்லாம் நடந்து திரிகின்றாய், அதனால் திருப்பாதம் நோகுமே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு சொல்றாரு. வாரிக்கண் சென்று வளைக்கப்பட்டு வருந்தி போய் மூறி களிறு முழக்கு அரா முதுகுன்றரே. அதாவது என்னன்னா, நம்ம பார்த்திருக்கோம் தொலைக்காட்சிகள்லாம், இந்த விலங்கினங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்து நடுவுல இந்த இடைக்குறைன்னு சொல்லுவாங்க, ஆத்து தண்ணி ஓடும், நடுவுல கொஞ்சம் இடம் இருக்கும், அங்க புல்லு இதெல்லாம் இருக்கும், அதை போய் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. திடீர்னு அந்த ஆத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, அதிகமா வெள்ளம் போச்சுன்னா. போகும்போது பாத்தீங்கன்னா நடந்து நடக்கிற மூழ்காத அளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த ஆட்டு இடைக்குறை இடத்துல புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரும்போது திடீர்னு வெள்ளம் வந்துச்சுன்னா வர முடியாது, அதிகமா வெள்ளம் வந்துச்சு. அப்ப அதுதான் சிக்கிட்டு இருக்குங்க, வெள்ளம் வடிகிற வரையும் வர முடியாது. அது போல இந்த வெறும் அதே போல மாடு இதெல்லாம் இல்லையா, யானைகள் அதே போல போகுதான். இந்த வாரி கண் பெரும் வெள்ளம் இருக்கு, அது கண் சென்று படைக்கப்பட்டு வருந்தி போய் மூறி களிறு, மூறினா வலிமை உடைய களிறு, யானைகள் அதாவது வலிமையுடைய யானைகள் என்ன பண்ணுதுன்னா இதே போல அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு தண்ணி அதிகமா வந்துச்சு, அதனால என்ன பண்ண முடியல, இதனால வளைக்கப்பட்ட அந்த நீரால வளைக்கப்பட்டதுனால மேற்கொண்டு நகர முடியல. அப்படிப்பட்ட யானைகள் என்ன பண்ணுதுன்னா ஒரு நிமிடமா குறை சத்தம் கேக்குது, தெளிவா இல்லம்மா எங்களுக்கு. அப்படிங்களா? இப்ப எப்படி கேக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அதாவது நல்லா கேக்குதுமா, எனக்கு நல்லா தெளிவா கேக்குதுமா. உங்களுக்கு எல்லாருக்கும் நெட்டு ப்ராப்ளம் இருக்கு, மேகம் இருக்கிறதால. கோமல்ல எனக்கு நல்லா தெளிவா கேக்குது தொடக்கத்துல இருந்தே. அது கொஞ்சம் பாருங்க. யானைகள் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, வலிமையுடைய யானைகள் அந்த திருமுதுகுன்றம் பக்கத்துல இருக்கு. இப்ப திடீர்னு இது போல வெள்ளம் ஏற்பட்டதுனால அந்த வெள்ளத்தால வளைக்கப்பட்டு இருக்கு, வளைக்கப்பட்டதால இது வெள்ள வர வழி இல்லாமல் விளக்குகின்றது. அத்தகைய ஒளிகள் நிறைந்த அந்த ஒளிகள் அறாத எப்போதும் இது போல இருக்கின்றது. அத்தகைய அந்த முழக்கங்கள் எப்போதும் கேட்கின்ற முதுகுன்றத்தில் வீட்டிருக்கின்ற இறைவனேன்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த வரி சொல்றாங்கன்னா, அப்ப அந்த நீர் வளம் அது மிகுதியாக இருக்கும். அடிக்கடி இது போல விலங்குகள் கத்துதுன்னா அப்ப அதிகமா நீரோட்டம் இருக்கு. அந்த வெள்ளமானது மணிமுத்தாறு நதியில எல்லாருக்கும் கேக்குதா கேட்கலையா சொல்லிடுங்கம்மா, இல்லைன்னா நான் பேசிடுறேன். இல்லைங்க இல்ல நான் பேசுறேம்மா. நம்ம இது சிவசங்கரி எல்லாருக்கும் கேட்கலையா, நான் தொடர்ந்து பேசிடுறேன். பலருக்கு கேட்கலங்கிறாங்க சிவசங்கரி, எனக்கு மட்டும் நல்லா கேக்குது. ஏன்னா பலர் கேட்கலன்னு சொல்றாங்க. இப்ப 20 பேர் வந்திருக்காங்க, உள்ள 24 பேர் இருக்காங்க. நம்ம மற்றவங்களுக்கு கேட்கும்போது எல்லாருக்கும் கேட்கலங்கிறாங்க. உனக்கு அடிக்கடி கட் ஆகுது நெட், இங்க ப்ராப்ளம் அந்த இது. எனக்கு இங்க தெளிவா இருக்கு. நல்லா கேட்டுட்டீங்கய்யா, இவ்வளவு நேரம் நல்லா கேட்டுச்சு, இப்பதான் நம்ம கேக்குது. சரிம்மா, சரி நான் தொடர்ந்து விட்டுமா சிவசங்கரி? என்ன சிவ நல்லது. ஏன்னா ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், இன்னொரு தடவை பேசிக்கலாம். நான் இப்போ தொடர்ந்துறேன், ஏன்னா மற்றவங்க எல்லாம் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறாங்க. சரிம்மா, சிவா என்னம்மா, சிவ மகிழ்ச்சி. 2வது பாடல்லேருந்து தொடங்குறேன். அந்த முதல் பாடலில் அந்த முஞ்சிப்புல் சொன்னீங்க இல்லையா, அதாவது பஞ்சியிட புட்டில் கீறுமோங்கும் பொழுது ஒரு ஒரு குடுவையில் பஞ்சை நிறைச்சோம்னா அதனால அது உடைஞ்சிடாது. ஒரு பாட்டிலோ ஒரு குடுவையோ இருந்தால் அதில் பஞ்சை நம்ம இது பண்ணோம்னா அது உடைஞ்சிடாது. ஆனால் நீ உன்னுடைய பொருளை எனக்கு கொடுத்தால் அதனால உனக்கு எந்த வித குறைவுபடாதுங்கிறது. இது உள்ளுரை பேர், நேரடி ஓமை கிடையாது. நேரடி ஓமைன்னா அது பொருந்தாமல் இருக்கும். இது ஒரு உள்ளுரை ஓமையா ஒரு குறிப்பாக உணர்த்துறாரு. ஒரு பஞ்சை கொண்டு போய் ஒரு பாட்டில் நீ அடைச்சின்னா, ஒரு குடுவையில் அடைச்சின்னா அதில் எதுவும் உடைஞ்சிடாது. அதே போல உன்னுடைய பொருளை எனக்கு கொடுத்தா எதுவுமே ஆகிடாது அப்படின்னு சொல்றாரு.
இந்த 2வது பாடல்ல ஏரி கனகங்கிறதுக்கு வந்து அங்க ஏரி நிறைந்திருக்குங்கிற பொருளோட இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, ஏர் பிளஸ் இக்குன்னு பிரிக்கணும். ஏர்னா அழகு, இக்கனகம்னா இந்த பொன் போன்ற கமல மலரன்ன சேவடி, கமலர் மலர் போல தாமரை மலர் போன்ற என்று அங்க ஓமையா சொல்றாரு. அப்படிப்பட்ட சேவரு ஊரித்தினையும் தெரிந்து வந்து வருத்தப்படுறாரு. சாமி நீங்க வந்து இப்படி வந்து, ஏன்னா அவருக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தெரியும் பெருமான் எதற்கு வந்து அடியார்களோடையும் உமையோடு சேர்ந்து இல்லந்தோறும் போய் பிச்சை எடுக்கிறார் என்பது சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தெரியும். அதை நினைந்து நினைந்து அடியார் பொருட்டு இப்படி இல்லந்தோறும் போய் பிச்சை எடுக்கிறாரே பெருமான் என்று சொல்லி உன்னுடைய கால்கள்லாம் நோவும்னு சொல்லி, ஒரு பெரிய மனிதர்கள்ட்ட நம்ம வந்து ஒரு பொருள் விளைந்து போகும் பொழுது அவர்களை வந்து அவருடைய பெருமைகளை எல்லாம் ஒரு மறைமுகமாக வந்து போற்றக்கூடியதாகவும் நேரடியாக போற்றக்கூடியதாகவும் இருக்கும் இல்லையா? அப்படியும் வைத்துக்கொள்ளலாம். இயல்பான ஒரு அன்பால, இவர்கிட்ட வந்து பொய் அன்பு இல்லாதவர் சுந்தரமூர்த்தி சாமிகள், இயல்பால அன்பால நினைக்கிறாரு நம்ம அடியார்கள் பொருட்டு தொண்டர்கள் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதனால வந்து உன்னுடைய காலெல்லாம் நோகும் கொள்ளோ, வாரிகட் சென்று வளைக்கப்பட்டு வருந்தி போய். இந்த களிர்கள்லாம் என்ன பண்ணுது, நிறைய வந்து இதே முத்தாறு வந்து சூழ வளம் வருது இல்லையா, முதுகுன்றத்தை சூழ வளம் வரும்போது அந்த வெள்ளத்தால் வளைக்கப்பட்டு அக்கறையில கடக்க முடியாம மீள வந்துவிடுதான் அந்த களிர்கள்லாம். வாரிகட் சென்று வளைக்கப்பட்டு வருந்தி போய் மூறி களிர் முழங்க முழக்கரா முதுகுன்றை என்று சொல்லி நிறைய வந்து இந்த இதுல வந்து நம்ம முதல்ல என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, முதுகுன்றத்தை போட்டு போய் பார்த்தோம்னா இன்றைக்கு சாதாரண தரைமட்டம் உடைய ஒரு நகரம் போல் தான் இருக்கும். அதோட அமைப்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைமட்டம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கும். இங்க மலையே இருக்காது. ஆனால் பழமலைன்னு பேரு, முதுகுன்றம்னு பேரு. முதுகுன்றம்னு எல்லாருமே பாடியிருக்காங்க. அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகள், ஞான சம்பந்தர்லாம் அப்படி வந்து பாடி இருக்கிறாங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னா, நீங்க அந்த பகுதிக்கு நீங்க அனுபவமாக நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்தூர்பேட்டையிலேருந்து தொடங்கி நம்ம போகும்பொழுது பல ஊர்கள்ல அந்த இதெல்லாம் கூட இருக்கு, ரிஷிவந்தியங்கிற ஊர்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கடந்து நம்ம போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல திடீர்னு மழை வரும். இந்த இளவரசூர் கோட்டூர்னு ஒரு பெரிய ஒரு அற்புதமானதெல்லாம் அந்த சாலையை ஒட்டியே உளுந்தூர்பேட்டையிலிருந்து அந்த சின்ன சேலம் அந்த கள்ளக்குறிச்சி போற சாலையில இருக்கும். இந்த தியாக துர்கன்னு கூட ஒரு மலை இருக்கும். அந்த வழியில வந்து இளவரசூர் கோட்டு முழுவதுமாக கருங்கல்லால் வந்து கட்டப்பட்ட அற்புதமான திருத்தலம். அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கும். அந்த ஆலய வளாகத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாறைகள் வந்து அப்படியே நிற்கும். பாறைகளே வந்து ஆலய வளாகத்திலே நிற்கும், சுத்தியும் நிற்கும். அந்த அந்த இளவரசூர் கோட்டூருங்கிற அந்த முதன்மை தளத்தோட அந்த மூலவரே வந்து மலை முடிச்சுதான். அதே போல இந்த மலைகள் வந்து எங்கேயுமே கீழே இருக்கும். நான் சமீபத்தில் கிருஷ்ணகிரிக்கு ஒரு கோயிலுக்காக கல்வெட்டு போய் பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வளமான செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்கு. கீழே வெட்டியிருக்கான் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80 அடிக்கு வெட்டி அப்படியே 6க்கு 6 10க்கு 10 கருங்கல்லாம் அப்படியே வந்து பெரிய எந்திரங்களை வச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறான். கீழே அப்படியே மலையா இருக்கு. நம்ம நம்பவே மாட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு தோற்றத்துல செடி கொடிகள்லாம் நம்பவே. எங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழையே இல்லாத மாவட்டம் எங்களுக்கு, பழைய தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையெல்லாம். ஆனா அதை இதே போலதான் அங்கேயும் வெறும் செடி கொடியாக இருக்கு. ஆனா உள்ள போனீங்கன்னா அப்படிப்பட்ட கருங்கல்லாம் வந்து எடுக்கிறான். சிவா வேற ஏதோ செய்தி சொல்றாரு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த முதுகுன்றத்துல வந்து அவங்க பாடும்பொழுது இவங்க எல்லாருமே வந்து அப்படிதான் பாடியிருக்காங்க. உயிரியறிகள் முழைகள் அரி குமிழும் உயர் முதுகுன்ற அடைவோமே என்று ஞானசமுந்தரே சொல்லியிருக்காரு. அந்த இது உள்ளது முழையில் இருக்கக்கூடிய சிங்கங்கள்லாம் குமிரக்கூடியதுலாம் வந்து பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமானே. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா மந்தி ஏறி இனமார் மலர் கொண்டு பல கொண்டு முந்தி தொழுது வணங்கும், இந்த இதுலயே வருது, இந்த பாட்டிலேயே வருது, முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றுன்னு விலங்குகள் எல்லாம் வணங்கக்கூடியதெல்லாம் பாடியிருக்காரு. சோதியர் கொள்ளை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை அயலை முறுவல் செய்யும் முதுகுன்றேன்னு, அது முல்லையாம் காடும் மலையும் வந்து சேர்ந்த ஒரு பகுதியாக அப்படி அந்த காலத்துல இருந்திருக்கு. திருகல் வேய்கள் சிறிதே வளைய சிறுமந்தி முருகின் பனை மேல் இருந்து நடம் செய் முதுகுன்றே என்று எல்லாம் பாடியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மலை அமைப்பா தான் வந்து இவர்கள் போகும்பொழுதே வெளியில தெரிகிற போல அந்த மலை இருக்குமோ என்று நமக்கு வந்து ஐயுறும் ஒன்றும் அப்படிலாம் வந்து அங்கே இருந்திருக்கு. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இதற்கு முதல்ல உள்ள குடமுழுக்கப்ப அந்த முதல் நாள் வந்து இரவு போய் எங்க உள்ளே மூலவரை வந்து தொட்டு தரிசிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து கலாகர்ஷணம் பண்ணிடுவாங்கல்ல, அப்போ வந்து தான் எனக்கு இது வந்து மலையோட முடிச்சுதான், இதுக்கு கீழே அப்படியே தொடர்ந்து கீழே மலை இருக்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலம். இந்த 2வது பாடல்ல ஏரி கழகம்னா அங்க ஏரியிலே பூத்திருக்கக்கூடிய கனகங்கள் என்று சொல்லி அது போன்ற சேவடி என்பதோட ஏரி என்றால் அழகிய இக்கனகம்.
அழகிய இந்த கனக கமலரன்ன கனகம் பொன் போன்ற தாமரை போன்ற சேவடி என்று சொல்லலாம். அடுத்தது வாரிகை சென்று வளைக்கப்பட்டு அதுதான் சொல்றாரு, அங்க உள்ள இயற்கை எழில், அங்க உள்ள ஆணைகள் வந்து வசிக்கக்கூடியது, குரங்குகள் விலங்குகள் வசிக்கக்கூடியது, சிங்கங்கள் முழங்கக்கூடியது. இப்ப சிங்கமும் கிடையாது, ஆணையும் கிடையாது, இதெல்லாம் இருக்கும், குரங்குகள் மந்திகள் எல்லாம் இருக்கும், அதுல வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அடுத்தது அப்படிப்பட்ட வந்து முதுகுன்றன்னு சொல்லி அந்த இயற்கை எழில்கள் அந்த சூழலை எல்லாம் அற்புதமாக அங்க சொல்றாரு. அப்புறம் தொண்டர்கள் பாட விண்ணோர்கள் ஏத்த உழி தருவீர், நீங்க பார்த்துட்டா அலைவீங்கிறாரு. உங்களை வந்து பல தொண்டர்கள் வந்து உங்களை போற்றி பரவி ஏதாவது அடையணும்னு பாடி பரவுறான். வானோர்கள்லாம் வந்து அவருடைய ஆட்சி அதிகாரங்கள்லாம் தக்க வேண்டும், அத்தனை இன்பங்களையும் வந்து உலகியல் இன்பங்களிலும் உடல் வழியாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே வானோர்கள்லாம் இங்கே வந்து முதுகுன்றத்துல வந்து உறைஞ்சிறான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எங்க பார்த்தாலும் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறீங்க. அது பண்டு அகந்தோறும் பல காலமாக நீங்கள் வந்து இந்த உலகத்தை தோற்றுவித்த காலம் முதல் இந்த தொண்டர்கள் மீது உள்ள அருத்தியால் அன்பால் வந்து அவர்களுடைய வினைகளை வந்து பெறுவதற்காக இல்லந்தோறும் போய் ஐயம் பிச்சை உண்டு என்று சொல்லி வணங்குகிறீர்கள். அது வந்து நம்ம இதுல திருவாழ்குழிப்புத்தூர் பதியத்துல அகத்தியர் தேவாரத்திற்குள்ள ஒண்ணு இருக்கும். இறைவன் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் பலி தேரக்கூடியது. அதுதான் வந்து பலி தேர்ந்து எனது உள்ளங்கவர்கள்ங்கிறாங்க பாருங்க. முதல் பாடல்லே என்ன சொல்றாரு, பலி தேர்ந்து எனது உள்ளங்கவர்கள்னா என்ன, பிச்சை எடுக்கிறாரு. இவர் போய் உள்ளம் வந்து எப்படா கவருது, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுழலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள். அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா பலி தேர்ந்து எனது உள்ளங்கவர்கள்னு வருது இல்லை. அப்படி என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள மனமுலாம் அடியாருக்கு அருள் செய்வதென்றால் உலகெல்லாம் பலி தெரிந்து உண்பிலான்னு இளம்பையன்கூட்டல மனத்தில் வந்து தன்னை உலகை விட்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு அருள் செய்வது இல்லைன்னா வேண்டி இல்லைன்னா இந்த உலகெல்லாம் போய் வந்து பலிதே இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது அங்க இளம்பையங்கோட்டூர்ல. தொண்டர் தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பது அன்றின்றது திருத்துருத்தி பதியத்துல இளமை ஞானசம்பந்த பெருமானே வந்து சொல்லியிருக்காரு. பறந்து 7 உலகம் படைத்த பிரானே இறந்துண்ணி என்பார்கள் எற்றுக்கு இறக்கும். எதுக்காக ஐயா பிச்சை எடுக்கிறாரு, நிரந்தரமாக தன் அடி தேடும் அடியார் இறந்துண்டு தம்மடி தங்கள் எட்டை செய்தாருன்னே திருமூலர். இதெல்லாம் வந்து விடை அங்கங்க இருக்கு. எதற்காக பிச்சை எடுக்கணும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. அதை தான் வந்து வருத்தப்படுறாரு. இந்த அடியார்கள் பொருட்டு, இந்த அற்ப உயிர்கள் பொருட்டு நீ போய் உலகங்கள் எல்லாம் உடையவன் கட்சியன் இன்கருப்பூர் இருப்பன் கருதி கசிவார் உச்சியன் பிச்சை உண்ணி பிச்சை எடுக்கிறாரா? அவருக்கு வேற சொத்தே இல்லையா? உலகங்கள் எல்லாம் உடையான். சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் நன்னிலத்துல நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் ஆய்ந்தவனே. அப்படி வந்து வருத்தப்படுறாரு. நீ போய் இப்படி எல்லாம் போய் பிச்சை எடுக்கிறிய. பண்டு அகந்தோறும்னா இந்த உலகத்தை படைத்த காலம், இந்த உயிர்களுக்கெல்லாம் உடலை கொடுத்த காலம் தொட்டு நீ இல்லங்கள்லாம் சென்று உனக்கு பசி உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லின்னு அந்த இரக்கத்தோட, இது வந்து தகுதியா பான்மையே, இது வந்து தகுதியா? கண்டகர் வாளிகள்னா இதெல்லாம் ஆயுதங்களை வந்து சொல்லக்கூடியது. வாள்னா சொல்றான், அப்புறம் பெரிய வாள், அப்புறம் வில்லெல்லாம் வைத்து கொண்டு அந்த முதுகுன்றத்து எல்லையை வந்து வீரர்கள்லாம் காக்கக்கூடிய அப்படிப்பட்ட முதுகுன்றமேன்னு. அதோடு இல்லாம மொண்டகை வேள்வி முழக்கரான அந்த நெய், அதாவது இந்த இவைகளெல்லாம் இந்த ஆகுதி பொருள்கள் எல்லாம் வந்து குண்டத்துல வந்து போட்டுட்டு, வட்ட குண்டத்தில் அதெல்லாம் போட்டுட்டு அந்த நெய்யை மொண்டு ஊத்தக்கூடிய வேதங்களை ஓதி கொண்டு இருக்கக்கூடிய அந்த முழக்கரா, வேதங்களுடைய முழக்கம் அறாத அற்புதமான முதுகுன்றரே என்று சொல்லி அந்த பாடல் பாடுறாரு. 4வது பாடல். ஆமா, இலைப்பரியர் இம்மை ஏத்துவார்க்கு அம்மை செய்வதன் விளைப்பெரியாத வெங்காலன் உயிர் வீட்டினீர் அலைப்பெரியா அறவல்களோடு கங்கை சேர் முளைப்பெரி சென்னி சடைமுடி முதுகுன்றரை. அற்புதமான ஒரு கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல். நீங்க வந்து இந்த உலகத்தை வந்து இயப்பதற்காக இளைப்பையாரியர் ஒரு நொடி பொழுது இந்த 5 வழி நடனத்தை, இப்ப அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு நடனத்தை நிறுத்திட்டாங்களே ஒண்ணுமே நடக்காது. இளைப்பரியர் உங்களுக்கு வந்து ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும்னு நீங்க வந்து அறிய மாட்டீங்க. ஆனால் இம்மை ஏத்துவதற்கு அம்மை செய்வதன், இப்ப வந்து உங்களை ஏற்றி, முதல் பாடலே சொன்னாங்க, இப்ப ஏற்றி உங்களை வந்து எங்களுக்கு வந்து வாழ்வியல் இடர்கள் இருக்கு, உடல் ரீதியாக இருக்கு, மன ரீதியாக இருக்கு, பொருளாதார ரீதியாக இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் நாங்க வந்து உங்க வந்து சரணடைந்து வந்து வணங்குறோம். எங்களுக்கு வந்து இப்ப கொடுக்காம நீ பின்னால போய் செய்ய போறது எங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாததெல்லாம் இல்லை. பின்னால வந்து நீங்க வந்து செய்யதான் போறீங்க இல்லையா, அது வந்து எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு வேணுமையா? அங்க வந்து நீங்க முதுகுன்றத்துல வந்து இதே சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன சொல்றாரு,
திருப்புவலூர்ல போய் பாடும்போது அங்க பொருள் பெற்ற உடனே என்ன சொல்றாரு, இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லைன்னு பாடினவர் தானே இவர் இல்லையா? அதே போல அங்க பாடியிருக்காரு இல்லையா, இம்மையே தரும் சோறும் கூறியும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லை என்று பாடியவர் தான் அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள். அதே இதுல என்ன பண்றாரு, அந்த கடைசியா கண் தெரியாவது 2வது கண்ணு தெரியவில்லை மீளா அடிமை பாடுறாருல, மீளா அடிமை பாடிட்டு அதுல ஒரு பாடல்ல அரித்தி உடைய அடியார்கள் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே. ஐயோ உன் மேல அன்பு உடைய அடியார்கள் எங்களுக்கு அல்லலாக இருக்கிறது. இப்போ இவருக்கு பொருள் கேட்கல அங்க திருவாரூர்ல, கண்ணு 2வது கண்ணு வேணும். ஏன்னா அவமானம், இது ஒரு பெரிய தவறு. ஒரு பெண்ணுக்கு கொடுத்த வாக்கை, ஒரு அடியார் பெண்ணுக்கு கொடுத்த வாக்கை மீறியதால் ஏற்பட்ட ஒரு தண்டனைக்கு அடையாளமாக இருக்கு. இந்த கண்ணோட எப்படி வாழ்வேன், இந்த கண்ணோட எப்படி பறவையாரை சந்திப்பேன், அப்படி மனம் முழுங்கி சொல்றாரு. அரித்தி உடைய அடியார்தங்கள் அல்லல் சொன்னாக்கால் வருத்தி வைத்து, இந்த பிறவிலங்களை வருத்தத்திலேயே வைத்து, ஆனா மறுமையில நீ எங்களுக்கு சிவலோகம் கொடுக்க போற, உயிரோலகம் கொடுக்க போற, அதெல்லாம் எங்களுக்கு தெரியா, இப்ப எங்களுக்கு துன்பம் வருது, இதுக்கு என்ன சொல்ற, இதுதான் கேட்கிறாரு. அதே போல இன்னொரு கருத்து என்னன்னா, திருப்புறம்பயத்துல நம்ம பார்த்துட்டோம், அம்மா 3வது 2 வகுப்பு முன்னாடி பாடினாங்க, சொன்னாங்க, குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமாம் மற்றொருவரை பற்றிலே மறவாது எழுமட நெஞ்சமே புற்றரை பெற்றமேறி புறம்பயம்பழந்தோட போதுமேட்டு குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்து செல்லலாம். ஒருத்தனை குத்தி அவனோட துணிமணி எல்லாம் பறிச்சுக்கிட்டு கொலையெல்லாம் பண்ணி அவனோட பொருள்கள்லாம் பறிச்சா அந்தக்கான தண்டனை இம்மையே வரும் திண்ணமான்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல மாற்று பொருள் என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம செய்யக்கூடிய சிவ புண்ணியங்கள்லாம் இருக்கு இல்லையா, பல்வேறு சரியை இருக்கு, கிரியை இருக்கு, யோகம் இருக்கு, இப்ப ஞான நெறி எல்லாமே தர்மம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதற்கான பயன்கள் எப்படி ஒரு குற்றங்களை செஞ்சு ஒருத்தனை கொலை செஞ்சு துணிமணியை பறிச்சு எல்லாம் பண்ணான்னா அவனுக்கு இப்பயே அந்த பாவம் இந்த பிறவிலே வரும். இந்த பிராரப்த கர்மமே ஆகாமியமா மாற்றி அது சஞ்சது போகாது, ஆகாமியமே மீண்டும் அங்கேயே பிராரப்தமா தொடரும் என்று அதுக்கு பொருள். அதே போல நம்ம இப்ப செய்யக்கூடிய புண்ணியங்களோட பலன்கள் நமக்கு இப்பவே கிடைக்கும், நம்ம அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட விளைவு ஆகவில்லை என்கிற நினைக்கிற வழிய நமக்கு உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம்லாம் கொடுக்குறாரு, அவரை நினைக்க கொடுக்குறாரு, அவர் திருநாமத்தை சொல்வதற்கு பின்னால உள்ளதுக்கு எல்லாம் விதை, எதிர்காலத்துக்கு பிறகு உண்டுன்னா அதுக்கான விதைகளை எல்லாம் நம்ம போடுவதற்கெல்லாம் அருள் கொடுக்குறாரு. ஏதோ ஒரு அற்ப பொருளுக்கு கொடுக்கலன்னு சாமி மேல் ரொம்ப வருத்தப்படுறது. ஏன்னா இறைவனை ஒப்பிடும்போது நீங்களுடைய விளைவெல்லாம் ஒரு அணுத்துகள் அளவு கூட இல்லை. இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்வியல் துன்பங்கள்லாம் ஒரு அணுத்துகள் கூட இல்லை. இறைபரத்துவத்தை ஒப்பிடும்போது அவ்வளோ பெரிய இறைவன்கிட்ட போய் கேட்டா பார்க்கடலே கொடுக்கக்கூடிய இறைவன்கிட்ட போய் அற்பமாக இந்த வாழ்வியல் இடருக்காக ஒரு சின்ன பாலடை அளவுக்கு பால் கேட்கிற ஒக்கும் நம்ம இறைவன்கிட்ட வேண்டுவது. அதைத்தான் இங்க பாடுறாரு வாரிக்க. அப்போ என்ன சொல்றாரு, தொண்டர்கள் பாட விண்ணோர்கள் ஏத்த உழி தருவீர். உன்னை எல்லா தொண்டர்களும் உன்னையே தான் சதம்னு சொல்லி உன்னுடைய சரணடைஞ்சு உன்னை ஏத்துறாங்க. வானோர்கள்லாம் உன்னையே சரணடைஞ்சு அவர்களுக்கு உள்ள ஆட்சி அதிகாரம் வேணும், வாழ்க்கை நீண்ட ஆயுள் வேணும், இன்பங்கள்லாம் வேணும்னு வழங்குறாங்க. ஆனா நீ போய் இப்படிப்பட்ட இறைவன், எல்லாத்தையும் அருள உள்ள ஒரே இறைவன், நீங்க போய் இல்லம் தோறும் பலி தேறுகிறீர்களே என்று சொல்லி அப்படி சொல்வதாக நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த சிறு வாள்கள், அப்புறம் பெரிய போர்க்கருவிகள், அடுத்தது வில்கள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு வீரர்களால் காக்கப்படும் முதுகுன்றமே என்று சொல்றாரு. அப்புறம் ஆமா, இதுதான் 4வது பாட்டு பார்த்தோம். இலைப்பரியர். நீங்க இலைப்பை எல்லாமே எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்களே, இப்ப அருள்றவங்களுக்கு இப்பயே அருளாம நீங்க பின்னால கொடுக்குறீங்களேன்னு சொல்லி இப்ப பொண்ணு இவருக்கு தேவைப்படுது. அதனால இப்ப கொடுங்க, நீங்க பின்னால கொடுப்பீங்களாம் தெரியும், எனக்கு இப்ப தேவை கொடுங்கிறது தான் விளைவு, இவரோட விளைவு. அதனால பொதுவாகவே உலகில் உள்ள அடியார்கள்லாம் ஏற்றும் பொழுது இப்பொழுது கொடுக்காமல் நீங்கள் பின்னால் கொடுக்க போகிறீர்களே. இப்ப என்னன்னா, இது என்ன விலைப்பறியாதுன்னா என்ன விளைவு வரும் என்று கூட இல்லாமல் இவன் ஒரு சிவனடியான், சிவ பூஜையில் இருக்கிறான், சிவபெருமானை கட்டி தழுவி கொண்டிருக்கிறான். இவனை இப்பொழுது நாம் சிவபெருமானை ஆயுள் நிர்ணயித்த போது கூட தொடக்கூடாது என்ற அறிவு இல்லாமல் விளைவை பற்றி அலைவு விளைப்பறியர்னா அதான் விளைவை பற்றி அறிவு இல்லாத அந்த வெம்மையாக சினத்தோடு காலனோட உயிரை நீங்க வீட்டினீங்கல்ல. ஒரு உதாரணம் சொல்றாரு. அவனுக்கு நீங்க அருள் புரிஞ்சீங்கல்ல, அப்ப அந்த அடியானம் சரணடைந்து உங்களே பற்றி கொண்டான், வேற யாருமே இல்லைன்னு. அப்ப காலன்ட்டு உடனே நீங்க காத்தீங்கல்ல,
இப்ப நாங்க அடியார் அல்லல் படுறோமே, எங்களுக்கு வந்து இம்மை வருத்தி நீங்க மறுமை பண்ணித்தால் அது நல்லா இருக்குமாங்கிற மாதிரிக்க ஒரு உதாரணமாக அந்த வரியை கொண்டு வராரு. அடுத்தது அம்பாளை வந்து சொல்றாரு, அலைப்பெரியா அறவல்களாலோடு கங்கை சேர் முளைப்பிறை சென்னி சடைமுடி முதுகொன்றதே என்று சொல்லி இந்த 4வது பாட்டுல வந்து சொல்றாரு. ஆமா, அலைன்னா அந்த புற்றுன்னு சொல்றாங்க. அலை பிரியான்னா அந்த புற்றிலிருந்து பிரியாத அந்த அரவம் இருக்குல்ல, அதை போல வந்து இடைப்பகுதியை உடைய அந்த அம்பாலோடு கங்கையும் வந்து இது முடியில வச்சிருக்கீங்க. அந்த முளை உள்ள இளம்பிறை, முளைப்பிறைனா இளம்பிறை, அந்த 16 கலையில ஒரு கலையை தானே வச்சிருக்காரு. அது சொல்றாரு, தலையில சென்னியில வைத்திருக்கக்கூடிய முதுகொன்றரை என்று சொல்லி அம்பிகையும் பிரியல, கங்கையும் பிரியல, நீங்க வந்து சுகமா இருக்கீங்க. அது போல அழகிய வந்து சரணடைந்த அந்த சந்திரனையும் நீங்க காத்திருக்கீங்க. இப்ப நாங்க சரணடைஞ்ச காசு கேட்கறோம், எங்களுக்கு கொடுங்கயான்னு பொருள் வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு நகைச்சுவையாக இறைவனுடைய பேரருள் பேராற்றலை எல்லாம் சொல்லி, எனக்கு வந்து இதை போல இங்க அன்னைக்கு சரணடைஞ்ச காலனுக்காக நீங்க வந்து உடனே வந்தீங்க, சரணடைஞ்ச சந்திரனுக்காக நீங்க உடனே அவனுடைய கலையை தூக்கி வச்சுக்கிட்டீங்க. இன்று நாங்க வந்து சரணடைஞ்சு உங்களை தவிர எங்களுக்கு கதியே இல்லைன்னு உங்க காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இப்ப கொடுக்காம நீங்க பின்னால போய் என்ன செய்ய போறீங்க, இப்பவே கொடுங்க அப்படின்னு உரிமையோட கேட்கறது மாதிரி. அப்புறம் வந்து இன்னும் வந்து நகைச்சுவையோட சொல்றாரு, ஆடி அசைந்து அடியார் உண்ணீரும் அகந்தோறும் பாடி படைத்த பொருள் எல்லாம் உமையாளுக்கோ மாட மதிலணி கோபுரம் மணிமண்டபம் மூடி முகிழ்தவிழ் சோலை முதுகுன்றரே என்று சொல்லி இந்த இயற்கையில வந்து சொல்றாரு. நிறைய மாடங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு சிவஸ்தலத்துல வந்து வழிபாட்டு நெறிகள்லாம் அதிகமா இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல பொருளாதார விளைவுலாம் இருக்கு. இப்ப பல ஊர்கள் இன்றைக்கு பொருளாதாரத்துல வந்து அதிகமாக வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையில வந்து வெகு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. என்ன காரணம்னா இந்த பிரதோஷம் வழியா மக்கள் வந்து அதற்கு முன்பு ஒரு சில இனத்தார் மட்டும்தான் சிவ ஆலயத்துக்கு சைவ உணவு முறையில் உள்ளவர்கள் மட்டுமே போய் கொண்டிருந்தது. மாறாக போய் எல்லோரும் போய் வழிபட போக அதன் காரணமாக வந்து வெகுவாக பொருளர்களே இன்றைக்கு கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரையில வந்து பெரிய பொருளாதாரத்துல உயர்ந்து இருக்குன்னா பெருமானுடைய அருள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிராமப்புறங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷமா இருக்கட்டும், மற்ற இறை தொடர்புடைய விழாக்களாக இருக்கட்டும், அப்படிலாம் பொருள் பங்களிப்பே செய்யறாங்க, அப்படிலாம் ஈடுபட்டு செய்யறாங்க. அதே போல இருந்ததால தான் அங்க எல்லாம் இருக்கு. மாடல் மதில் அணி, மாடங்கள்லாம் இருக்கு, உயர்ந்த மாடங்கள் மதில்கள்லாம் இருக்கு, கோபுரம் மணிமண்டபம். அப்புறம் இவைகளையெல்லாம் தவிழ்ந்து அவ்வளவு உயரமா இருக்கிறதெல்லாம் வீட்டையெல்லாம் மூடுவது போல அங்க முகில் தவிழ்னா அங்க இயற்கை எழில், எப்பொழுதும் மழை, தேவையான மழையெல்லாம் வந்து பெய்யக்கூடிய அப்படிப்பட்ட முதுகுன்றத்துல இருக்கக்கூடிய பெருமானே ஆடி அசைந்து அடியாறு நேரம். ஐயோ, நீங்க போய் ஆடி பாடிதான் எல்லாம் பண்றீங்க, அம்மையும் அழைச்சிட்டு போறீங்க, இந்த அடியார்களையும் சேர்ந்து அழைச்சிட்டு போய் வீடுதோறும் போய் பிச்சை எடுக்கிறீங்களே, அந்த பொருள் முழுவதுமே வந்து உண்மையாளுக்காக தான் நீங்க வந்து படைக்கிறீங்களா, நாங்க எங்களுக்கெல்லாம் நீங்க பிரிச்சு கொடுக்க வேண்டாமாங்கிற மாதிரியே எங்களுக்கும் பங்கு கொடுங்கிற மாதிரிக்கே தான் அப்படி வந்து அவர் கேட்கிறாரு. ஆடி அசைந்து அடியார் உண்டியரும் அகந்தோறும் இல்லந்தோறும் இந்த வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு ஏத்த வீட்டுல போய் பிச்சைக்காரன்லாம் நம்ம தெருவில் கிராமத்துல நாங்க பார்ப்போம். நம்ம வீட்டுல வருவான், அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று போடுவோம், உடனே ஏத்த வீட்டுக்கு போவாங்க. அவங்க வந்து இப்போ வேலையா இருக்கான்னு யாராவது ஒரு பிள்ளைய விட்டு சொல்லுவாங்க, அப்புறம் வான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி பொண்ணு, அம்மா வேலையா இருக்காங்க கை வேலையா, அப்புறமா வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போவோம், அப்புறம் எங்க வர போறாரு, மறுநாள் தான் வருவாரு. அப்போ வந்து நீரும் பாடி படைத்தன்னா இப்படிலாம் வீடு பூரா போய் பாடியும் வந்து அங்க பெற்ற பொருள் பூரா உமையாளுக்கு மட்டும்தானையா, எங்களுக்கெல்லாம் கிடையாதா என்று சொல்லி ஒரு நகைச்சுவை தோன்ற சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்தது 6வது பாடல். இடைவளர் நுண்ணிடை மங்கையோடு இடுகாட்டிடை குழைவளர் காதுகள் மோத நின்று குனிப்பது. இப்படிப்பட்ட இடைவளர்னா நூல்களால் வந்து இழைகளால் நூலிழைகளால் வந்து பின்னப்பட்ட கலைன்னு சொன்னா ஆடை. கலைமலி அகலல்கள் அறிவிதன் குருவினன்னு சொல்லி இதுல பாடியிருப்பாரு ஞானசமுந்தர் திருச்சிவபுரத்துல. கலைமலி அகலல்கள் அறிவிதன் முடிவுனா இடையில வந்து அழகிய ஆடைகளை வந்து அணிந்திருக்கிறது. அதுதான் சொல்றாரு இழைவளை நுண்ணிடை மங்கன்னா, இழைவளர்னா இழைகளால் வந்து இழைத்து நெய்யப்பட்ட அந்த அழகிய ஆடைகளை அணிந்த நுண்மையான இடையை உடைய மங்கையாகிய அம்பிகையோடு காட்டிடை. அம்பிகையும் வந்து காணதான் அங்க நடனம் ஆடுறாரு. அங்க அம்பிகை அந்த பாருங்க எவ்வளவு பெரும் மோசமான ஒரு காட்டுல, சுடுகாட்டுல போய் அந்த பூதங்கள்லாம் பாட, அவைகள்லாம் முழவெல்லாம் அதிர, அங்க வந்து குதித்து நின்று இந்த காதுல இருக்கிற தோடும் இந்த பக்கம் இருக்கிற குழையும் வந்து ரெண்டும் வந்து மோதுவது போல ஆடுறாராம். இடைவளர் நுண்ணுடை மங்கையோடு இடுகாட்டிடை, அந்த பிணங்களை எல்லாம் இடக்கூடிய சுடக்கூடிய அந்த காட்டிடை
குழைவளர், ஒரு குழை வந்து வலது பக்கம் அணிஞ்சிருக்காருல்ல, குழைவளர் காதுகள் மோத நின்று குனிப்பதை, குனிப்பதுன்னா ஒரு நடனமாடுதல் என்ற அந்த பொருள். மழை வளரும் நெடும் கோட்டிடை மத யானைகள் முழை வளர் ஆழி முழக்கரா முதுகுன்றரை. அதே ஞானசம்பந்தர் வந்து எப்படி காட்சியை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாரோ, அப்போ வந்து என்னன்னா ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அது மலை வெளியிலே தெரிவது போலவும், எப்படி அண்ணாமலை தெரியுதோ அதை போல ஓரளவாவது தெரிவது போலையும், அதுல வந்து சிங்கங்கள் வசிக்கக்கூடிய குகைகள், ஆணைகள்லாம் இருக்கக்கூடியது, அப்புறம் இந்த குறவர்கள்லாம் இருக்கக்கூடியது, அங்க என்ன காட்சிப்படுத்தியிருக்காரோ அது எல்லாமே இங்க காட்சிப்படுத்துறாரு சுந்தரமூர்த்தி சாமிகள். பின்னால வந்து அது ஏதோ ஒரு காரணமாக ஒரு காலத்துல வந்து கடலே வந்து மூடியதாக வந்து ஞானசம்பந்தரே சொல்றாரு. எப்படி சீர்காழி வந்து மூடுதோ அது போல முதுகுன்றமும் மூடியது என்று கூட சொல்றாரு. அப்ப வந்து இழைவளர் நுண்ணிடை மங்கையோடு காட்டிடை குழைவளர் காதுகள் மோத நின்று குனிப்பது, இப்படி வந்து ஆடலாமா? நீங்க ஆடலன்னா அந்த குழையும் தோடம் வந்து இடிக்கிற மாதிரி ஆடினா எவ்வளவு பெரிய வேகமா இருக்கும், அதை பாருங்க. மழை வளரும் நெடும் கோட்டிடை மத யானைகள் குன்றுகள், அதெல்லாம் மத யானைகள். அப்புறம் முழை வளர் ஆழி, ஆழின்னா சிங்கம், முழைன்னா குகை. இதுல எல்லாம் வந்து முழக்கரான்னா சிங்கங்களும் வந்து கரிச்சிக்கின்றன, ஆணைகளும் வந்து முழங்குகின்றன. அப்படிலாம் வந்து ஒளி எழுப்பக்கூடிய அப்படிப்பட்ட சூழலில் உள்ள ஒரு அற்புதமான முதுகுன்றத்திலே வீட்டு இருக்கக்கூடிய பெருமானை நீ இப்படி வந்து இங்கே நடனமாடி கொண்டிருக்கிறீரே அந்த அம்பிகையோடு கூட அப்படின்னு சொல்லி. அடுத்தது 7 சென்றில் இடை செடிநாய் சென்று இல்லிடை, இல்லுக்கு வீட்டுக்கு எடுப்பதில் செடிநாய், அந்த இழிந்த நாய்கள்லாம் குறைக்க சேடிச்சிகள் மன்றில் இடை பழி தேரப்போவது வாழ்க்கை. அந்த அவங்க பிச்சை எடுக்க போறவங்க இடங்கள்லாம் இப்படிலாம் கூட இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல அருமையான ஒரு பாடல் இது. அதாவது நீர் பல இல்லங்களிலும் சென்று அங்குள்ள இடிந்த நாய்கள் குறைக்க தொழுத்திகள் தெருவில் வந்து இடுகின்ற அந்த பிச்சையை வாங்க செல்வது என்ன, பெரிய மாட மாளிகை கூடகோபுரம் உள்ள கச்சியூர்ல போய் ஆலக்கோயில்ல இறைவன் வந்து இவரை உட்கார வச்சுட்டு பிச்சை எடுக்க போறாருல, அது கூட இல்லாம சாதாரண ஒரு மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல உள்ள நாய்கள் எல்லாம் குறைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழல் உள்ள அந்த இடத்துலலாம் கூட போய் நீ பிச்சை எடுக்கிற தகுமான்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, சென்று இல்லிடை, இந்த இல்லத்துக்கு எல்லாம் இடையில உள்ள பகுதியிலெல்லாம் செடி நாய்னா இடிந்த நாய்கள்லாம் குறைக்க சேடிச்சியல் மன்றில்னா அதை போல இந்த குறைப்பெண்கள்லாம் இருக்கக்கூடிய மன்று இல்லைன்னா இல் முன்றுன்னு அர்த்தம், இல் முன்னுன்னு சொல்லுவோம்ல, இடை பலி தேர போது இப்படி இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி இறைவன் வந்து எந்த வித ஏற்றத்தாழ்வும் பார்க்காத சாதாரண ஒரு மக்கள்கிட்ட இருந்து, குடிசை வாழ் மக்கள்கிட்ட இருந்து, மாட மாளிகையிலிருந்து வாழக்கூடிய மக்கள் வரை எல்லார் இல்லத்திலையும் போய் பிச்சை எடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு இறைவன் உண்டா? இந்த உலக உயிர்களை ஏற்றம் தந்து தன்னுடைய இன்பத்தை அவர்களுக்கு சார தரக்கூடிய அப்படி பின்னமில்லாத பெருமான் வந்து இப்படிலாம் வந்து செய்கிறாருன்னா சாதாரண விஷயமா? ஆமா, குன்றிலிடை களிர் ஆளி கொள்ளன்னா களிரை வந்து இந்த குன்றுக்கு இடையில வந்து அந்த ஆளி சிங்கங்கள் வந்து பிடிச்சி தின்னு விடுதான். அப்ப குரத்திகள் முன்றிலிடை, அப்ப இந்த குரத்திமார்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த பிடி இருக்கு பாருங்க, பெண் யானை கன்றிடுதான், அதுக்கு வந்து மருத்துவம் பாக்குறாங்க. அங்க ஆண் யானையை வந்து சிங்கங்கள் பிடித்து விழுந்து விடுகிற ஒரு நிகழ்வை வந்து சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழல்லாம் உள்ள இடங்கிறதுக்காக குன்றிலிடை களிறு ஆளி கொள்ளனா, ஆளினா சிங்கங்கள் வந்து கொன்று சாப்பிடுது. குரத்திகள் முன்றிலிடை, அவர்கள் முன்பாக இடை பிடி கண்டிடும், முன்றிலிடை பிடி கண்டிடும்னா பெண் யானைகள் வந்து கன்று ஈனுது, யானைக்குட்டியை போடுது, அதை வந்து இவர்கள் வந்து காக்கக்கூடிய முதுகுன்றரை என்று சொல்லி அங்க உள்ள அந்த வாழக்கூடிய அனைத்து பிரிவு மக்களிடையும் வந்து உயிர் இறக்கம் இருக்கு என்பதை வந்து அந்த இடத்துல வந்து குறிப்பதாக நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். 8வது பாடல். அந்தி திரிந்து அடியாரும் நீரும் அகந்தோறும் சந்திகள் தோறும் பலிக்கு செல்வதே. மீள மீள அவருக்கு அதே தான் வருது. பெருமான் வந்து நமக்காக இந்த உலக உயிர்களுக்காக, அற்ப வந்து உயிர்களுக்காக இல்லந்தோறும் போய் பிச்சை எடுக்கிறாருன்னா இப்படிப்பட்ட இரக்கம் உள்ள இனி உலக உயிர்களுக்கெல்லாம் உன்னை கும்பிடுறவன் கும்பிடாதவன் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நீ வந்து இப்படி பலி தர்றிய அந்த உயிர்களை எல்லாம் காற்று மேல ஏற்றம் சரணன்னு, நாங்கள் வந்து உன்னை சரணடைந்து உன்னையே நினைந்து உன்னை தவிர வேற பற்றுக்கோடு இல்லை என்று சரணாகதி நிலையில நிற்கக்கூடிய எங்களுக்கு பொருள் வேண்டும்னா நாங்கள் யாரை போய் கேட்போம், உன்னை எங்களுக்கு முதல்வராக வைத்துக்கொண்டு என்று சொல்லி அந்த பிச்சை எடுப்பதே வந்து சொல்லி சொல்லி நினைவு விட்டுறாரு. அப்படியெல்லாம் இறக்கமுடைய இறைவன் எனக்கு வந்து நீ அருள மாட்டாயா, பணம் கொடுக்க மாட்டியா, பொருள் கொடுக்க மாட்டியா? அந்தி திருந்து அடியாரும் நீரும் அகந்தோறும் சந்திகள் தோறும் பலிக்கு, காலையிலையும் மாலையிலும் அந்தி சந்தி அத்வஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை போல சூரியன் வந்து காலையில உதிக்கிற நேரம் மறைகிற நேரம்லாம் சந்தி பொழுது, மத்தியானம் பொழுதையும் வந்து உச்சி பொழுது வந்து பலி திருவின்னு ஒரு இடத்துல இவரே பாடியிருக்காரு.
மந்தி கடவுனுக்கு உண்பழம் நாடி மலைப்புறம் முந்தி அடிதொழ நின்ற சீர் முதுகுன்றரே. அதே சொன்ன பார்த்தீங்களா, அங்க மந்திகள் வந்து முந்தி தொழுது வணங்கு முதுகுன்றரேன்னு ஞானசமுத்திரம் பாடியிருக்காருல்ல, அதேதான். மந்தி கடவுளுக்கு உண்படினா ஆண் குரங்குகளுக்காக மந்திகள் எப்படி வந்து இந்த உயிர்கள் விலங்குகளாக இருந்தாலும் எப்படி அன்போடு பயில்கின்றன என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம். அந்த பெண் குரங்குகள் வந்து தான் வந்து உணவு கொள்வது அல்லாமல் தன்னுடைய கணவனாகிய தன்னுடைய உடன்பெரியா மடனாராயின்னு பாடுவார் ஞானசம்பந்த பெருமான். உடன்பெரியா மடனாயின்னு செங்காட்டங்குடியில வந்து சாரி, எப்பயுமே இந்த பறவைகளாக இருக்கட்டும் இதாக இருக்கும் ஜோடி பிரியாது. இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். மந்தி கடவுளுக்கு உண்பழம் நாடி, உண்ணக்கூடிய பழங்களை நாடி மலைப்புறம் முந்தி தொழ நின்ற சீர் முதுகுன்றேன்னா, இது வந்து உண்பழத்தை வந்து நாடி வெளியில போறதுக்கு முன்னாடியே அங்க சிவபெருமானை போய் வணங்கி, இந்த மக்கள் எல்லாம் அவன்லாம் எல்லாம் காமிய பக்தி உள்ளவன், காமியத்திற்காக தன்னுடைய நலனுக்காக மட்டும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மறந்து விடக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்களா, அதே போல நன்றி கொன்று இல்லாமல் மகிழ்வோடு வந்து உணவை தேடுவதற்கு முன்பே முந்தி வந்து இறைவனை வந்து வணங்கிவிட்டு கடுவனுக்கு உண்பழம் நாடி போகின்றது என்ற ஒரு ஞான செய்தியை, ஒரு எப்படிப்பட்ட எந்த செயலை செய்வதானாலும் நாம் வந்து இறைவனை வணங்கி விட்டு போகணும். நம்ம சுபகாரியம், ஒரு பெண் பார்க்க போறோம், இல்லை மாப்பிள்ளையை வந்து பார்க்க போறோம், வேற புதுசா வந்து வேலையில வந்து சேர போறோம், வேலையை நாடி போறோம்னா இறைவனை வணங்கிட்டு தாண்டா போகணுங்கிறதுலாம் இது வந்து ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன செய்யறாரு 9வது பாடல்ல, செட்டினின் காதலி ஊர்கள் தோறும் மறைஞ்செய்ய அட்டுமின் சில்படிக்கென்று அங்கடை நிற்பதே. என்னையா அது, உன் மனைவி 32 அறங்களையும் வந்து செய்து இந்த உலக உயிர்களையெல்லாம் காக்குறாயா. செட்டின்னா அதாவது எந்த இது இல்லாமல், அதாவது நேர்த்தியாக குடும்பம் நடத்தக்கூடியவர்கள், வந்து பொருள் விரயம் இல்லாமல் குடும்பம் நடத்தக்கூடியவர்கள். அப்படி வந்து இருக்கக்கூடிய பெருமானே, உன்னோட மனைவியானவள் என்ன பண்றாருன்னா, உலகத்துல உள்ள உயிர்களை எல்லாம் பிறப்பதற்காக உன்னிடம் வந்து ஒரு நாள் நெல்லை வாங்கி அதை பெருக்கி 32 அறங்களையும் வந்து புரிந்து கொண்டு இந்த உலக உயிர்களை எல்லாம் உனக்கு வந்து எந்தெந்த உயிர்களுக்கு உடல் கொடுத்தியோ அதெல்லாம் காக்கிறதுக்காக இந்த அர்த்தம் அவர் செஞ்சிட்டு இருக்காள். செட்டின்னு விழிக்கிறார் பெருமானை. செட்டியை பண்ணின்னு இதுல வரும் நம்ம திருவிழிமலையில. செட்டின்னா முருகப்பெருமானுக்கும் ஒரு பெயர் உண்டு. இந்த இடத்துல குறிக்கிறது பெருமானையே வந்து குறிக்கிறாரு. எந்தவித வீண் விரயமும் இல்லை, வந்து காக்கக்கூடியவர்கள்னு அப்படி ஒரு பொருள். செட்டி உன்னுடைய காதலியாகிய அம்பிகை ஊர்கள் தோறும் அறம் செய்ய. ஒரு இடத்துல காஞ்சிபுரத்துல மட்டும் இல்லையா, எல்லா ஊர்லயும் போய் அறம் செய்வதற்காக 32 அறங்களையும் வந்து நீதி நூல்கள்ல வேதங்களில உம்மால் வந்து சனாதன தர்மப்படி வகுக்கப்பட்ட அறங்களை எல்லாம் இயற்றுவதற்காக உன் காதலி அங்க ஊரு பூரா வந்து அறங்களை செஞ்சு தர்மத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னையா வந்து அட்டுன்னு சொல்லி எனக்கு போடணும்னு சொல்லி சில்பலிக்கு சின்ன சின்ன பலிக்காக அங்கங்க வந்து கடையில போய் வீட்டு கடைன்னா இல் முன்னு அர்த்தம். அட்டு மின் சில்பலிக்கு என்று சின்ன பிச்சை ஏற்பதற்காக அங்கங்க வந்து அங்க கடைன்னா வீட்டு முன்னால வந்து ஒருத்தன் வீட்டு முன்னாலேயே போய் நிக்கிறியே அப்படின்னு சொல்றாரு. பட்டி வெள்ளேறு ஏகுந்து ஏறி உகுந்து. என்னையா இவ்வளவு பெரிய உலகத்தை எல்லாம் படிச்சு அண்டங்களை எல்லாம் படிச்சு ஏகதலைவனா இருக்கிறானே, கடகரியும் பரிவாமாவும் தேரும் வந்து ஏறாது இடவமத்தை போய் வந்து சாதாரண ஒரு காலையில போய் நீ வந்து இவ்வளவு எளியவனாக வருகிறாயே பெருமானி என்று அதெல்லாம் அவனுக்கு கொடுக்குறாரு. 2000 கொம்பு உடைய ஒரு ஆணையை வந்து ஐராவதத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. இந்திரனுக்கு வந்து வெள்ளாணையை வந்து கொடுக்குறாரு. அவனுக்கும் வந்து எல்லா பரிசுகளையும் வந்து கொடுக்குறாரு, குதிரையெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, இந்த கோபமுடைய அந்த வெள்ளேறு வந்து விரும்பி வந்து நீங்க ஏறுறீங்களே, இது என்னையா காரணம், எங்களுக்கு ஒண்ணுமே வந்து தெரியலையே. முட்டி அடித்தோழ நின்ற சீர் முதுகுன்றேன்னா, உன்னை எவன்லாம் வந்து வணங்கி சரணடைந்து முட்டி, அதாவது 8 அங்கங்களும் வந்து 5 அங்கங்களும் வந்து கீழே படும்படி விழுந்து வணங்குறானோ அவனுக்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய பெருமானை நீ போய் சாதாரண எருதின் மேல வந்து ஊறுகிறாயே, இதுக்கு என்ன காரணம் என்று ஒரு வினவுவது போல வந்து பெருமானுடைய கொடைத்தன்மையும் உயிர்கள் மட்டும் இரக்கத்தன்மையெல்லாம் சொல்லி இந்த பொருளை விழையும் பொழுது, நாமே வந்து சில பேர்கிட்ட பொருள் விழையும் போது என்ன பண்ணுவோம், ஐயா பாருங்க திடீர்னு வந்து இன்னைக்கு பிள்ளைக்கு இப்போ ஃபீஸ் கட்டுங்க, இன்னைக்கு அவன் என்ன சொல்லிட்டான், இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க, அதை நம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவன் அதை போய் சொல்லி தொலைக்கிறான், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, வாங்கிட்டு போயிருப்பேன், இதை மாதிரியே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நான் பாருங்க 4 நாள் எனக்கு வந்து பணம் வருது தரேன்னா, வந்து தரேன்னு சொன்னதால எனக்கு 4 நாள்ல பணம் வந்துருங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிலாம் வந்து நம்ப வைப்போம்ல. முதல்ல திருப்பி வந்து பணம் வந்துடும். ஒருத்தட்ட கடன் கேட்கறது முன்னாடி
திருப்பி அது உனக்கு வந்துடும் நம்ப வைக்கிற மாதிரி அதுக்கு தந்தாவில பேசுற மாதிரிக்கெல்லாம் வந்து பேசுவாங்கல்ல. அதை போல இறைவன் வந்து இறைவனுடைய பரத்துவத்தையே, இறைவனுடைய கருணை, ஈகை, கொடை, உலக உயிர்களை காக்கும் தன்மை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி 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 எனக்கு இப்ப வந்து பொண்ணு வேணும் நீ கொடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 10ஆம் பாட்டு. எத்திசையும் தெரிந்து ஏற்ற ஏற்றக்கார் பிற என்ன சொல்ல, எல்லா திசைகளையும் போய் 10 திசை 8 திசை இல்ல 10 திசையும் நீ 10 திசைன்னு ஒரு இடத்துல வருது. நீ போய் வந்து பிச்சை பாக்குறவங்க என்னையா சொல்லுவாங்க, எத்திசையும் திரிந்து ஏற்றக்கால் பிறரிடம் வந்து நீ பிச்சை ஏற்றக்கால் என் சொல்ல பக்தியினால் இடுவார் இடை பலி கொண்டு யாரும் வந்து எல்லார்ட்டையும் போய் வாங்காதையா. முதல்ல நானே இப்போ வந்து திருப்பணிகள்லாம் செய்யறேன் பாருங்க, யார்ட்டையும் வந்து பணமே கேட்க மாட்டேன். நம்ம யாரு சாமியோட பிள்ளை, நானா இதை செய்யறேன்னு சொல்லுவேன். இது வந்து 10 லட்ச ரூபா ஆகுது, நீங்க கொடுத்தாலும் அது கும்பாபிஷேகம் ஆகிடும், கொடுக்காட்டாலும் ஆகிடும். நீங்க வேணா பங்கு வேணா ஏற்றுக்கலாம், பணமா வேண்டாம், பொருளா வேணா வாங்கி கொடுங்க. கல் வாங்கி கொடுக்குறீங்களா, பெயிண்ட் வாங்கி கொடுக்குறீங்களா, இரும்பு கம்பி வாங்கி கொடுக்குறீங்களா, ஏதாவது பொருளா வந்து நீங்க பண்றதுனால நேரடியாகவே நீங்க செஞ்சுக்கலாம்னு இப்படிதான் இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். 25 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த திருப்பணிகள்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம போய் இன்னொருத்தர் காசு கேட்டாலே நமக்கு வந்து கேவலம். அதோடு இல்லாம நம்ம வந்து இறைவனாக ஏற்று வைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கும் வந்து ஒரு இழிவு என்று அப்படிதான் வந்து சொல்றது. அதுதான் சொல்றேன். எத்திசையும் திருந்திய ஏற்றக்கால் என் சொல்ல நீ போய் வீடு வீடா போய் பயிற்சி எடுத்தீங்கன்னா இவ்வளவு உலகத்தெல்லாம் உடைய பெருமான் வந்து நியாயமா பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிடிகளவாய் ஓடுநான்கலனாக உண்பலிக்கு உழல் வேணை காடுநல் இடமாகன்னு சொல்லுவாரு. அது போல அதுலயே இன்னொரு பாட்டுல வரும், உனக்கு உலகமே உனக்கு சொந்தமா இருக்கும்பொழுது நீ ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு. அப்ப பக்தியினால் இடுவாரிடை யாரு வந்து உன் மேல வந்து உண்மையான பக்தியாக இருக்கிறார்களோ உலகத்தை எல்லாம் புறந்தள்ளி இறைவனே அடைய வேண்டும், இறைவன் அருளுக்கு மட்டும் ஆளாக வேண்டும், இறைவனிடம்தான் நாம் என்ன எதை வேணாலும் செய்யணும்னு சொல்லி உங்களை வந்து ஏற்றி போற்றி உங்களுக்கு வந்து உணவு தூய்மையான உணவு அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள்ட்ட மட்டும் நீ என்ன எல்லா இடத்துலையும் போய் பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி. எத்திசையும் பக்தியினால் இடுவாரிடை பலி கொண்டு நல்லவர்கள்ட்ட பக்தியோட போடுறவங்கள்ட்ட மட்டும் வாங்குங்க, எல்லாத்தையும் வாங்காதீங்க. ஏன்னா சாமிக்கு வந்து ஒரு அறிவுரை கூறுவது போல ஒரு நகைச்சுவையோட ஒரு நட்பு உரிமையால அப்படி சொல்றாரு. எத்திசையும் திரையேற மோதி கரைகள் மேல் முத்தாறு வளஞ்சியும் முழுதுகுன்றேன்னா அந்த முத்தாறு வந்து வளமாக வரும். நமக்கு தெரியும் முதுகுன்றம் போனவங்களுக்கு அந்த பாலம் இருக்கு பாருங்க, அந்த நகரம் முன்னாடியே சுத்தி சூழ இருக்கு, இப்பெல்லாம் விரிவாயிருக்கு. அந்த ஆற்று பாலத்துல இருந்து நின்னதுதான் 5 கோபுரமும் தெரியும். எல்லாமே 5 சுற்றுச்சுவர 5 கோபுரம்னு சொல்லி அங்கே வந்து சொல்வார்கள். அதே போல 5 கோபுரமும் அந்த பாலத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். முத்தாறு அதாவது முத்தியை தரக்கூடிய அந்த பெருமை மிக்க அந்த இறைவனோட அருளால் வந்து ஒரு ஆற்றல் பெற்ற அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த முத்தாரோட தீர்த்தம் முத்தாறு வளஞ்செய்து இறைவனை வணங்கக்கூடிய முதுகுன்றரை பித்தனோப்பான் பித்து பிடித்து சித்தத்துறையை சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பிடித்து பிதற்றுகின்றார் பிடி தீர்த்தருவாய்ன்னு சொல்லி இறைவன் மட்டும் பித்தன்ல உலகளை வந்து பித்தா பிரைசோன்னு சொல்லி உயிர்கள் மேல உள்ள பித்தால தான் இதெல்லாம் செய்யறாரு. பித்திரையை போல் பழி தெரியும் பெருமானார் உரையாடன்னு சொல்லி அது சொல்லும்போது ஞானசம்பந்தர் அந்த இதுல வாழ்வொளி புத்தகம் நமக்கே வந்து வருத்தம், பித்தரை போல் பழி தெரியும் பெருமானார் உரையிடம் அப்படின்னு சொல்லி பித்தனை. இப்ப வந்து என்னன்னா நான் வந்து உன் மேல வந்து ஒரு பித்து பிடித்தவனாக இருக்கிறேன், உன்னை தவிர எனக்கு உயிரில எந்த சிந்தையுமே இல்லை, உன்னையே தான் நான் சிந்திக்கிறேன், இரவும் பகலும் ஒருபோதும் வந்து மறவாம மற்ற பற்றின்றி திரு பாதமே மனம் பாவித்து கொண்டு இரவும் பகலமாக வணங்கி கொண்டிருக்கிறேன். பித்து பிடித்து உன்னுடைய பெருமைகளை மட்டுமே பேசிட்டு இருக்கேன், பேசினா உன்னுடைய பெருமைகளால் எதையுமே பேசுவதில்லை. பூவும் நீரும் பழியும் கொண்டு நாவில் என்று ஏட்டல் போவார் யாவும் கேளார் செவித்துளைகளால் ஆனவன் பெருமைகளால்னு ஞானசமுத்திர படுவார் திருப்புகழூர்ல. அது போல உன்னை தவிர எனக்கு சிந்தனை இல்லை, உன்னை தவிர நான் எதுவுமே பிதற்ற மாட்டேன். அப்படிப்பட்ட பித்தனை ஒப்பானாக இருக்கக்கூடிய உன்னுடைய அடித்தொண்டன், உன்னுடைய தொண்டனுக்கெல்லாம் தொண்டன் அடித்தொண்டன், அதோடு இல்லாம உன்னுடைய அடித்தொண்டன் யாரு, நான் தான் ஆரூரன். பிதற்றிவை இப்ப நான் வந்து பிதற்றி பேசி வந்து நான் ஒழுங்காலாம் பாடலை, ஏதோ என் மனசுல உன்கிட்ட வந்து பொருள் வாங்கணுங்கிற வேட்கை என் உள்ளத்துல எழுந்த உடனே எனக்கு என்னென்ன தோணுதோ ஒரு பித்தம் பேசுறது மாதிரிக்க உன்னோட பெருமைகளை எல்லாம் பேசி சிறுமைகள் போல வந்து நீ நடிக்கக்கூடிய அந்த அவற்றையெல்லாம் எடுத்து நான் பேசி பிதற்றி இருக்கிறேன். பிதற்றிவை தத்துவ ஞானிகளாயினார் தடுமாற்றினார். யாரு வந்து ஒரு தத்துவ பரஞானிகளாக இருக்கக்கூடியவர்களோ அவர்களை வந்து இதை புரிந்து கொள்வார்கள், என்னுடைய நிலையை வந்து புரிந்து கொள்வார்கள்.
அவங்க நான் இப்போ என்ன பேசணும்னா, உலகியல் நோக்கில் பார்த்தா அது பித்து பிடிச்சதா தெரியும். அது பித்து பிடிச்சதான் எனக்கு உண்மையிலேயே இருக்கு. ஆனால் தத்துவ ஞானிகள் என்னுடைய அன்பு எந்த அளவுக்கு உன் மீது இருக்கிறது என்பதை தத்துவ ஞானிகளானவர்கள் வந்து உணர்வார்கள். மற்றவர்கள்லாம் வந்து அவர்கள் வந்து தடுமாற்றம் இல்லாதவர்கள் இது பண்ண மாட்டார்கள். எத்தவத்தவர்களும் எந்த நிலையிலையும் வந்து தவம் செய்யக்கூடியவர்கள், தவ நெறியிலே வந்து உயிரறிவை செலுத்தக்கூடியவர்கள், சிவத்தை தவிர கடவுளே இல்லை என்றது வந்து தெளிவானவர்கள். கல்வெட்டு போல் உன்னுடைய திருவுருவத்தை உள்ளத்தில் பதித்து பயின்று கொண்டிருப்பதற்கு எந்த இடருமே இருக்காது என்று சொல்லி நடத்துறாரு. இது நன்றாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். திருவெண்ணைநல்லூர்ல வந்து பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். பிறகு திரு ஆரூர் செல்லும் வரை எந்த தளத்திலையும் அவர் வந்து சாமியிட்ட பொருள் வழியில் நன்றாக புரிந்து கொள்ள வேணும். அங்கே வெண்ணெய்நல்லூர் போறாரு, அப்புறம் நாவலூர் போறாரு, அங்கேயும் வந்து எதுவும் கேட்கல. துறையூர்ல போய் தவநெறியை கேட்கிறாரு, பொருளை கேட்கல. அதிக வேறுட்டானத்துல திருவடி எனக்கு வைக்கணும்னா ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயின்னு திருவடி வச்சு கூட நான் புரிஞ்சுக்கலையேன்னு அங்கே வருத்தப்பட்டு போறாரு. திருத்தணி நகர்ல போய் அந்த அற்புதமாக வந்து பாடுறாரு. அடுத்தது திருக்கழுமலத்துல வந்து காட்சி அம்மையப்பராக காட்சி கழுமல நகரில் கண்டு கொண்டேனே என்று சொல்லி அம்மையப்பராக அந்த காட்சி கண்டாரு. திருவாரூர் போறாரு. இதுவரையிலும் எந்த ஊர்லயும் ஒரு பொருள் விளைவே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பறவையார திருமணம் செஞ்சாரா, அவருக்கு வந்து இந்த பொருள் தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் என்ன பண்றாரு, அப்பயும் வந்து கொண்டு இருக்கிறாருக்க நெல் இவர் கேட்கல. அவரு வருஷம் வந்து பறவையார் மாளிகைக்கு நெல் அனுப்புகிறவரு. அவருக்கு வந்து இந்த ஆண்டு அனுப்ப முடியலன்னு வருத்தப்படும் பொழுது அவர் தான் வந்து இறைவனை வேண்டும் பொழுது அவர் வந்து இவரை அழைக்கும் போது இங்க போய் நெல்மலையை பார்க்குறாரு. ஆளில எம்பெருமான் பறவை பசி வருத்தான் அது நீயும் அறிதி என்று கேட்கிறாரு. இங்கேயும் பறவையை வந்து சொல்லிதான் அங்க எடுக்கும் பொழுது பறவைகள் அவள் தன்முகப்பே நீங்க கொடுங்க அடிய நிட்டலங்கிடுவேன்னு கேட்பாரு. பறவை வந்து வருந்துகிறாருன்னே வந்து சொல்லி பாடுவாரு. பறவை பரவாரும் அறவல்களால் பறவை இவள் வாடுகின்றாள்னு சொல்லி அந்த பொண்ணை எடுக்கும் பொழுது அங்க வந்து பாடுவாரு. பறவையார் போட்டுதான் நான் வந்து கேட்கிறாரு, வேற எங்கேயுமே அவர் தனக்காக வந்து கேட்கல. அதுக்கப்புறம் அடுத்த பயணம் திருக்கோளிலி போயிட்டு அங்க இதுல வந்து வழிவளம்லாம் அங்கே போயிட்டு வர்றாரு. வழிவளம்லாம் வணங்கிட்டு வர்றாரு. அப்பயும் கேட்கல. திருப்புகலூர் அப்புறம் வந்து ஒரு இது வந்து திருப்புகலூர்ல போய் அங்கே பொன் வேண்டி அருள் பெற்று அங்கே தான் வந்து பொருள் பெற்ற பிறகு இம்மையே தரும் சோறும் கோரியும் ஏத்தலாம் இடர்கிடலமாம் குடிக்கலாதானே பாரியே எனினும் கொடுப்பார் இல்லை புலவர்களா சாமியை வந்து பாடுங்கடா போலூர் எம்பெருமானேன்னு அங்கே வந்து நமக்கு ஒரு அறிவுரை கூறாரு. அப்புறம் திருவிழிமலையில வந்து பொருள் கேட்டு வாங்குறாரு. ஏன்னா பறவையாரை திருமணம் செய்த பிறகுதான் இவருக்கு பொருள் வேணும். பறவையாருக்கு எதற்கு பொருள் வேண்டும்னா அந்த மாளிகையில வேலை செய்யக்கூடிய மாளிகையை நிர்வாகம் பண்ணணும். மாளிகை அங்க திருவாரூர்ல வந்து பெருமானை யார் யார் வந்து அடியார்களாக வணங்குறார்களோ அவர்களுக்கெல்லாம் உணவு அளிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். இந்த செலவினங்களுக்காக பறவையாருக்கு வந்து தேவைப்படுது. அதனாலதான் இந்த பொருள்லாம் வந்து வாங்குறாரு. அப்புறம் திருப்பாச்சிலாச்சராமத்துல பொருள் வாங்கியிருக்காரு. இவரெல்லாம் வந்து அல்லவோ பிரானார்னு சொல்லி ஏசினாவில்னு கடைசியில சொல்லிட்டு அங்கேயும் வேண்டிய பொருள் வாங்கிட்டு திருமுது கூட்டத்துல அதிக பொருளை வாங்கிறாரு. அப்புறம் ஓனகாந்தம் தேலியில வந்து பொருளை வாங்கிட்டு திரு ஆரூர் போயிட்டு நாகை காரணம் போய் அங்கே போய் வந்து இறைவனை வந்து வேண்டி அங்கே வந்து பொருள் தாரீரால் ஒருபோதும் ஒருபோதும் அடியெடுக்கல் ஓட்டேன்னு அணியாரூர் புகை பெய்த அருணிதம் அதனில் தோற்றமிகு முக்கூரில் ஒரு ஊர் வேண்டும் தாரீரியால் ஒருபோதும் அடியெடுக்கல் விட்டேன்னு உரிமையாக வந்து பேடி வாங்குறாரு. பின்னால வந்து பாத்தீங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனாரு இவர் கேட்கல. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு நான் ஊருக்கு போறேன், ஏன் பறவையாருக்கு நிறைய பணம், ஏன்னா இறைவனை தவிர யார்ட்டையும் கேட்கக்கூடாது. இதை முதல்ல அன்பர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். யார்ட்டையும் பொருளை விழையக்கூடாது. யாராவது நமக்கு வேண்டிய அடியார்கள் அவர்களாக உகந்து கொடுத்தால் அது வந்து ஆரூரனே கொடுப்பது போல் வந்து அந்த அறிவோடு வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுக்கக்கூடாது. இதையும் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து நம்மளுடைய நிலையை பார்த்து வந்து உதவி செய்யறதுக்காக விழைகிறாங்கன்னா அதை வந்து மறுக்கக்கூடாது. அதனாலதான் அடியார்கள் பேச போகும்பொழுது நீங்க யார்ட்டையும் வந்து பேரம் பேசாதீங்க. தயவு செய்து காசு நினைச்சுக்கிட்டே போகாதீங்க. அவர்கள் காணிக்கையாக கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து வேதத்தில் வகுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் காணிக்கையாக ஏதாவது கொடுத்தால் மறுக்காதீர்கள் என்று நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா பேசுறது வந்து பொருள் பெற்று கொண்டு பேசினா அங்கே ஞானமே வராது. இவனுக்கே ஞானம் இல்லை, இவன் சொன்னா கேட்கிறவனுக்கு என்ன ஞானம் வரும் என்று சொல்லி அருமையான ஒரு இது. முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாட்டலோட நிறுத்திருக்கணும். இன்னைக்கு அந்த 166ஓட அந்த 5 பாடலை அடுத்த வகுப்புல தான் சொல்லியிருக்கணும். அதனால என்ன ஆயிட்டுதுன்னா 40 நிமிஷம் போயிட்டு நீங்க வந்து பாடலை வந்து ஆரம்பித்து ஒரு 10 நிமிடம் போயிடுது. நான் மீண்டும் சொல்றேன், இது வந்து பாடக்கூடிய வகுப்பு இல்லை. நீங்க பாராயணம் செய்றீங்க, அங்க பாடுங்க. நான் வந்து ஒரு மூத்தவருங்கிறதால வந்து உங்களுக்கு அனுபவ ஞானத்தால சொல்றேன். ஒரே ஒரு பாடல் விநாயகருக்காக ஒருத்தர் பாடிடுங்க.
பாடிட்டு வந்து நிறைவு பண்ணிட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, எல்லாரையும் வந்து பாட சொல்லுங்க. அது வேற. அது இப்போ என்ன ஆச்சு, இந்த அம்மா வந்து ஒரு 6 பாடலுக்கு வந்து பொருள் சொல்லி 10:40 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 10:40க்கு மேலே தான் இந்த பொருள் இது சொல்லும்போது எதை வந்து முதன்மையாக முழுமையாக விளக்க வேண்டும் என்று இவர்கள் வந்து இங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதை வந்து அவங்க நிறைய தயார் பண்ணியிருப்பாங்க. இங்கே கொடுக்க நேரம் இருக்காது என்று சொல்லி வருங்காலத்திலே நீங்கள் அடுத்த வகுப்பிலிருந்து ஒரே விநாயகர் தூதி மட்டும் பாடிவிட்டு வகுப்பை தயவு செய்து தொடங்கி விடுங்கள். வகுப்பு நிறைவான பிறகு யார் யார் வந்து இங்கே சபையில பாட வேண்டும் என்று விழைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி நான் வந்து தயார் செய்து கொண்டு வரவில்லை முழுமையாக. ஏதோ வந்து படித்து வந்தேன், படிக்காமலும் வரல. ஏன்னா ஒருத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிக்கணும்ட்டு தான் அப்படி வந்தேன். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அம்மா வெளியில போகணும்னு சொன்னாங்கய்யா, அதனாலதான் அவங்க சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. அம்மா அவங்க பதிவு போட்டிருந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்குமா அடியனுக்கு, அதனால நான் 11:45 முடிச்சு 10:45 முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்கய்யா. எப்பயுமே நம்ம வகுப்பு 10:05 ஆரம்பிச்சிருவாங்கய்யா. 10:05 ஒரு அடியாரு 1-2 நிமிஷம் லேட்டா வருவாங்கன்றதுனாலதான் 10:05 ஆரம்பிக்கிறோம். மத்தபடி எல்லாம் கரெக்டா சரியான நேரத்துக்கு ஆரம்பிச்சோன்னா சரியா வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன். இங்க என்னன்னா பாடிக்கிட்டே ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் ஆரம்பிப்பாங்கன்னா எனக்கு மனசுல வந்து அது பதிஞ்சிரும் உளவியல் ரீதியா. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அப்படி வருவேன். 10 மணிக்கு சரியா ஆரம்பிச்சிருவாங்கன்னா கரெக்டா வந்துருவாங்க எல்லாமே. அது வந்து ஒரு பழக்கத்துக்கு தான் நம்ம கொண்டு வரோம். நாங்க பல காலமா வகுப்பு நடத்துவதால உள்ள அனுபவத்துல சொல்றேன். சரிங்க. எல்லாரும் வந்துருவாங்க. 10:05 டான் ஆரம்பிச்சு 6 வராங்க நாங்க ஆரம்பிச்சிருவோங்கய்யா. சிவசங்கரி, நீ ஏதாவது சொல்றதுன்னா நீ சொல்ல வந்த கருத்து இப்ப எடுத்ததுன்னா நெட்டு சொல்லு. அவங்களுக்கு வெளியில போகணுமாங்கய்யா. அம்மா வெளியில பஸ் ஏறதுக்கு நிக்கிறாங்க ஐயா, சொல்ல முடியல. இது நேத்தியே சொன்னா நானே எடுத்துட்டு போன வகுப்பு. யாரா இருந்தாலும் வகுப்பு எடுக்க வரவங்க வர முடியலன்னு முதல் நாள் சொன்னேன். திடீர்னு சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட சொன்னா நான் அதை எடுத்துருவேன். எல்லாருக்கும் அதை தான் சொல்லியிருக்கேன். நாங்கெல்லாம் வந்து ஸ்பேர் பஸ், நாங்க பேச மாட்டோம். ஸ்பேர் பஸ் எந்த நேரத்துல உங்களுக்கு தேவையோ அப்போ உடனே வந்துடும். நல்லதுமா. மிக்க நன்றிங்க ஐயா. சிறப்பா சொன்னீங்கய்யா. அம்மாவுக்கு வெளியில போகணுன்றதுனாலதான் அவங்க பதிவு போட்டிருந்தாங்க அடியனுக்கு. எனக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஐயா வந்துட்டாங்க வீட்டுக்கு, முருகேசன் ஐயா, நம்ம வகுப்பு எடுக்கிறார் இல்லையா, கந்தர் அலங்காரம், அவர் வந்துட்டாரு. சரிங்க, வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு மற்ற அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு உண்டுங்கம்மா. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடியை தாமில் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கிறவங்க கேட்கலாம். நான் ஐயா வகுப்பு தான் கேட்டேன், அம்மாவது கொஞ்சம் தான் கேட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சிறு வேலைப்பாடு வந்ததுனால அடியன் முழுசா கவனிக்க முடியல அம்மாவில். நான் யூடியூப்ல தான் கேட்கணும். நீங்க உங்களுடைய கருத்து எதா இருந்தா சொல்லலாம். அம்மா வந்து வெளியில போயிட்டாங்க. உங்களுடைய கருத்து எதா சொல்லுறதா சொல்லுங்கம்மா. இல்ல முடிச்சிடலான்னு சொல்லலாம், முடிச்சிடலாம். நம்ம சிவாய நம்ம. யாருமே கேட்கலையா? நீங்க அம்மா எப்படி எடுத்தாங்கன்னு ஒரு 2 வார்த்தை பேசலாம்ல. அம்மா திருவடி ஐயா, திருவடி வணக்கம் ஐயா, திருவடி வணக்கம். அடியனுக்கு நினைப்பு இன்னைக்கு வந்து அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா படப்படான்னு அவங்களும் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு இது இல்லாம ஆயிடுச்சு. அதை வந்து இந்த 10 பாடலையும் ஐயா வந்து அவரும் ரொம்ப ரொம்ப தெளிவா, அப்ப மனசுல எவ்வளவு ஆழமா அவருக்கு பதிஞ்சிருந்ததுன்னா நமக்கு இந்த 20 நிமிஷம் கூட ஆகல, அத்தனை 10 பாட்டுக்கும் அவ்வளவு அருமையா அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. திருவடி மீண்டும் மீண்டும் வணங்கிக்கொள்ளையா. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். அம்மா திருவடி வணக்கம்மா. ஐயாவுடைய ஸ்பெஷலே அதேதான்மா. இங்க இருந்து எடுப்பாரு, அங்க ஒரு திருஞான சம்பந்தர் பாடல் எடுப்பாரு,
ஏன்னா அந்த ஆழ்ந்த புலமை அவர்கிட்ட நிறைய இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற அந்த நீங்க யூடியூப் பதிவுலாம் கேளுங்க தயவுசெய்து. ஐயா டெய்லி போடுறாரு. நிறைய மக்கள் பார்க்கலன்னு சொல்லி வருத்தப்படுவார் ஐயா. எல்லாருக்கும் போய் சேரணுன்றதால தான் அந்த பத்திரிக்கையில அவர் எக்ஸ்ட்ரா போட்டு போடுறாரு. நேரம் இருக்கக்குள்ள பாருங்க. நாங்க யாரையும் வற்புறுத்தல. நேரம் இருக்கக்குள்ள நமக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு படுத்துன்னு கேட்கக்குள்ள அப்ப ஐயாவுடைய சொற்பொழிவுலாம் கேளுங்க. ஏன்னா இப்ப யூடியூப் பதிவு நிறைய வந்துருச்சுனால கேட்க முடியலன்னு சொல்றாங்க எல்லாருமே. அப்பப்போ ஒரு கருத்தை இப்ப திருவாசகத்துல அவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு ஐயா. அதெல்லாம் எடுத்து நீங்க போட்டு பாருங்க. இப்ப வந்து எல்லாத்தையும் நீங்க கேட்க முடியலன்னா 1-2வது கேட்டு ஒரு பதிவு போடுங்க. ஐயா நல்லா இருந்ததுங்க. போன் கூட பேசலாம் ஐயா கிட்ட. எப்போ வேணாலும் போன் பேசலாம். எப்ப வேணாலும் சந்தேகம் கேட்கலாம். என்ன வேணாலும் பதில் சொல்வார் ஐயா. எந்த நேரத்துல கூட்டாலும் உடனே போன் பண்ணி எடுப்பாரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஏதாவது எனக்கு இது மாதிரி இருக்குதுங்கயா அப்படின்னு ஒரு சில பாடலோட விளக்கம் கேட்கறனாலும் கேட்கலாம். எந்த எடுத்தாலும் கேட்டாலும் ஐயா விளக்கம் சொல்வார். அது மாதிரி ஆழ்ந்த புலமை அவங்கெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான். அதனால நம்ம எல்லாத்தையும் இது கொஞ்சம் கேளுங்க. அதாவது தைரியம் வந்து நம்ம வாயை திறந்து பேசுறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி உங்களோட கருத்துல நீங்க பரிமாற்றம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப சிறப்பு தான். அதனால நீங்க பேசுங்க. ஏன்னா நான் வந்து சரியா கவனிக்கல. ஐயாவுடைய வகுப்பு தான் இப்ப வந்து கலந்துக்கிட்டேன். அதனால நீங்க ஏதாவது சொல்லணும்னா உங்க கருத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க. சிவாய நம்ம கோமல் காசேகர் யூடியூப்லமா அந்த இது இருக்கு இல்லையா, சுந்தரமூர்த்தி சாமிகள் 816 பாடல் வந்து இப்ப நீங்க செஞ்சிட்டீங்களா இதே விஷயம்தான். 816 பாடல்களுக்கும் 100 திருப்பதிகளுக்கும் நான் பொருள் சொல்லி 133 வீடியோ போட்டிருக்கேன். திருவாசகத்துக்கு